அத்தியாயம் 1. மணப்பாறை சந்தையில் சீப்பாய் கிடைக்கிறது என்றால் எதை வாங்கலாம்? சீப்பு வாங்கலாம், சோப்பு வாங்கலாம், பவுடர், பல்பொடி, ரிப்பன், என்ன எளவாவது வாங்கலாம். 4 எருமை மாட்டை வாங்கி கொண்டு ஸ்டாண்டர்ட் மினி லாரியில் வந்து வீட்டு வாசலில் நிறுத்தின அப்பன், இந்தாடா என்று ஒன்று நீட்டினான். என்னடா என்று பிரித்து பார்த்தால் புல்லாங்குழல். எதுக்கு? மாடு மேய்க்கிறப்போ பொழுது போகலன்னா ஊதுறதுக்கு. எத்தனை பெரிய இன்சல்ட்! கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய இன்சல்ட். SSLCயை 4 அட்டம்ப்டிலும் BAயை 5 அட்டம்ப்டிலும் கடந்தவன் நான். என்னை பார்த்து எருமை மாடு மேய் என்றால் என்ன செய்தேன்? சந்தோஷம்பா, கண்ணனே மாடு மேய்ச்சிருக்காண்டாடி. ஒரு கடவுள் ஸ்தானத்துல உங்க பிள்ளைக்கு ஒரு தொழில் அமைச்சிருக்கீங்க. இப்பவே டியூட்டிக்கு புறப்படுறேன். ட்ரியோ ட்ரியோ என்று 4 மாட்டையும் ஓட்டிக்கொண்டு நேராய் உள்ளூர் சந்தைக்கு போனேன். கைமேல் துண்டு போட்டு பேரம் பேசி அடிமாட்டு விலைக்கு 4ஐயும் விற்று பணம் வாங்கி கொண்டு பக்கத்தூர் நண்பன் வைத்திருந்த TVS 50ஐ 2ஆம் கையாக வாங்கி கொண்டு வீட்டில் வந்து நிறுத்தினேன். அப்போ வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாருது? நம்மதுதான். வாங்கினேன். வாங்கினியா? காசு? சொந்தமா உழைச்சு சம்பாதிச்ச காசு. மாடெல்லாம் எங்கடா? மேய்ஞ்சிட்டு இருக்கு. அன்றைக்கு மாலை பெல்ட்டை கலற்றி கொண்ட அப்பா அதை ஆணியில் மாட்டிவிட்டு, ஏண்டா அப்படி இருக்க? இப்பதானே தலை சீவி பவுடர் போட்டேன். வித்யா, உனக்கு பொறுப்பு வரணும்டா. வரட்டுமே, இப்ப என்ன அவசரம்? எந்த ஊர்ல இருந்து வரணும்? நான் சொல்றத செய். பலாமரம் குத்தகைக்கு எடுத்து தரேன். பலாப்பழம் பறிக்க சொல்றீங்களா? போங்கப்பா, கையெல்லாம் குத்தும். பலாப்பழத்தை பத்தி உனக்கு தெரியாது. தெரியும், உள்ள சொலை இருக்கும், சொலைக்குள்ள கொட்டை இருக்கும். கோபத்தை கிளப்பாத. இப்படியே எத்தனை நாள்டா ஊரை தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப? இன்னும் நான் அதை முடிவு பண்ணல. செருப்பு பிஞ்சிடும் ராஸ்கல். இதம்மா எடுத்து சொல்றேன். எடக்கா பேசுற எடக்கு. இங்க பாரு, இனிமே நீ சம்பாதிச்சாதான் உனக்கு இந்த வீட்டுல சோறு. இல்லன்னா பக்கத்து வீட்டுல வச்சு போடுவீங்களா? அரட்டைக்கு குறைச்சல் இல்ல. உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? சி, இதையெல்லாம் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்றது? 5 மணி ஆச்சு. சரளா கோயிலுக்கு புறப்படுற நேரம். நீங்க அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. யார் அவ? சரளா? சரளா தெரியாது? மங்காத்தா மக. அவ கோயிலுக்கு போனா உனக்கு என்ன? ரவுடி பசங்க ஜாஸ்தியா இருக்காங்க. நீ அவளுக்கு துணையா போன்னு மங்காத்தா சொல்லியிருக்கு. அப்பா ஏன் மண்டையில் அடித்து கொண்டார் என்பது புரியவில்லை. ஒரு பொறுப்பான காரியம் செய்தாலும் அதற்கும் எதிர்ப்பு. ச்சே, எப்ப பார்த்தாலும் பலாமர குத்தகை குத்தகை என்று என்னை குத்தி கொண்டிருக்க மாயவரம் வந்திருந்த செங்கல்லை சந்தித்தேன். ஹேய் செங்கல், என்ன தெரியுதா? தெரியுதே, ப்ளூ சட்டை போட்டிருக்கே. அது இல்ல, என்ன அடையாளம் தெரியுதா? அட ராஸ்கல், நீயா? செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட் அடிச்சப்போ உன்னை கப்புன்னு பிடிச்சி ஸ்டேஷன்ல ஒப்படைச்சனே, அதுக்குள்ளேயா வந்துட்ட? நான் வித்யாசாகர்டா. சாரிடா, அசப்புல அந்த திருட்டு பையன் மாதிரியே இருக்க நீ. வா, ஒரு காப்பி சாப்பிடலாம். துர்நாற்றம் போல முகம் சுளித்து, காப்பியா? காப்பி? காப்பி? நான் ஆப்பிள் ஜூஸ் தவிர எதுவும் சாப்பிட்றதில்ல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட ஆப்பிள் ஜூஸா? எங்க இருக்க நீ? தி கிரேட் மெட்ராஸ்ல. அங்கே என்ன செய்யற? இதே கேள்வியை வேற எவனாவது கேட்டிருந்தா அவனை அரைஞ்சிருப்பேன். அப்படி என்ன கேட்கக்கூடாது கேட்டுட்டேன். என்ன தெரியாதவங்க சிட்டியில அநேகமா ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. நான் 2 புருவமும் மேலே செல்ல பிரமித்தேன். அப்படி என்ன பண்ற நீ? நீ சினிமா பாக்குறதுண்டா? பதிபக்தி பார்த்தேன் கடைசியா. லவகுசா? அது கூட பார்த்தேன். புதிய காப்பி. கிழிஞ்சது போ. நான் சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வித்யா. ராய் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில தெரியாதவங்களே இருக்க முடியாது. யார் அவரு ராய்? நான் தாண்டா செங்கல்வராயன்கிறத ராய் அப்படின்னு சினிமாவுக்காக மாத்திக்கிட்டேன். எத்தனை படம் நடிச்சிருக்க? 100வது பட விழா கொண்டாட இன்னும் 5 படம் தான் பாக்கி. அடேங்கப்பா, 95 படங்கள்ல நடிச்சிருக்க. எனக்கு தெரியாம போச்சே. சினிமா போஸ்டர்ல எல்லாம் உன் முகத்தை பார்த்ததே இல்லையேனா? அங்கதான் என் புத்திசாலித்தனம் நிக்குது. இப்போ நம்ம போட்டோ பரவலா வருதுன்னு வச்சுக்கோ. எல்லா இடத்துலயும் என்ன பாக்குறவங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆட்டோகிராஃப்னு என்ன மொச்சுக்குவாங்க. என் சுதந்திரமே போயிடும். இப்ப பாரு, நாம 2 பேரும் ரோட்ல ஜாலியா நின்று பேச முடியாது. இந்த சுதந்திரத்துக்காகத்தான் நான் போஸ்டர்ல என் முகம் வர்றதுக்கு அனுமதிக்கிறதே இல்ல. ரொம்ப மூலடா உனக்கு செங்கல். செங்கல்னு கூப்பிடாத மேன், கால் மீ ராய். ராய், எனக்கு ஒரு உதவி செய்யணுமே நீ. என்ன சொல்லு? வறுமையில வாடுறியா? எருமையில வாடுறேன். சம்பாதிச்சாதான் சோறுங்கிறாரு அப்பா. இல்லன்னா அரிசியாதான் தருவாரு. நாம தான் சோறாக்கிக்கணும். போடா இவனே. இல்லன்னா வெளியே போன்னு சொல்றாரு. வந்துடு. வந்து மலைக்கு ஒதுங்க கூட வேற இடம் இல்லை எனக்கு. அரசாங்கத்துல புயல் மையம்னு கட்டி போட்டிருக்காங்களே, அங்க ஒதுங்கு. விளையாடாத. நான் மெட்ராஸ் வந்துடட்டுமா? நீ கெட்டு போயிட்டியா? எப்போவோ. அப்போ வரலாம். கெட்டு போனப்புறம் தான் பட்டணம் போக சொல்லியிருக்காங்க. நீ வந்து பட்டணம் கெடாம இருந்தா சரிதான். இந்தா என் அட்ரஸ். என்னைக்கு வர்ற? வர வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு என்ன? நல்ல நாள். வீட்டை விட்டு ஓடி வர்றது கூட நல்ல நாள் பார்ப்பாங்களா? மங்களகரமா புறப்படலாமேன்னு தான். சரி, நான் எக்மோர் ஸ்டேஷன் வந்து உன்னை அழைச்சிக்கிறேன். கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வா செலவுக்கு. அது தப்பு. என் தன்மானத்தை பாதிக்கும். நான் கட்டின வேட்டியோட தான் வர்றேன். வேட்டி மடியில கொஞ்சம் நகை வச்சுக்குவேன். சமத்து. வாடா, சென்னை உன்னை வரவேற்கிறது என்றான். இதோ வந்திருக்கிறேன். கடலை பொட்டலம் தீர்ந்ததுதான் மிச்சம். இன்னும் என்னை யாரும் வரவேற்கவில்லை. எழுந்தேன். பாக்கெட்டில் இருந்த விலாசம் பார்த்தேன். கோடம்பாக்கம் என்று இருக்க
ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஆட்டோவை அடைந்தேன். கோடம்பாக்கம் போப்பா. கோடம்பாக்கத்துல எங்க? ராய் வீட்டுக்கு. நாயா? யோ, நாய் இல்ல, ராய், நடிகன், ஆக்டர். என்னையா நீ சினிமாவே பார்க்கறது இல்லையா? சரி சரி போ, விலாசம் இருக்கு என்கிட்ட. ஆட்டோ புறப்பட்டது. அத்தியாயம் 2. ஒரு புராதன கட்டிடத்தின் முன்னால் ஆட்டோ நின்று கொண்டிருந்தது. கோமலா லாட்ஜ் என்று கட்டிடத்தின் நெற்றியில் விபூதி மாதிரி ஒரு சின்ன துருத்தின்ற போர்டு இருந்தது. கட்டிடம் முழுக்க செமத்தியாய் உதை வாங்கி தோல் கிழிந்து செங்கல் எலும்புகள் தெரிந்தன. ஆட்டோ டிரைவர் விசாரித்து விட்டு வந்தான். இறங்குங்க, விசாரிச்சுட்டேன், இதான் டோர் நம்பர் 67. என்னையா நீ புரியாத ஆளா இருக்கியே? ராய் பெரிய நடிகன், ஒரு தனி பங்களாவா தான் இருக்கும் அவன் வீடு. இது மாட்டு தொழுவ மாதிரி இருக்குது. இந்த தெருவில் ஒரே ஒரு 67ஆம் நம்பர் தான். இப்போ இறங்க போறியா இல்லையா? நான் வேற சவாரி போறது இல்லையா? சந்தேகமாக இறங்கினேன். மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கொடு. கொடுக்காவிட்டால் பாக்கெட்டில் கைவிட்டு எடுத்துக்கொள்வான் போல் இருந்தது. கொடுத்துவிட்டு சூட்கேஸுடன் லாட்ஜுக்குள் நுழைந்தேன். நியூஸ் பேப்பரை பரத்தி நிக்கல் கும்மில் அடிக்கப்பட்ட மேஜைக்கு பின்னே அழுக்காய் ஒரு ஆசாமி பித்தளை டபராவில் கருப்பு திரவம் ஊற்றி கொண்டிருந்தார். சார், மிஸ்டர் ராய் இங்கேயா இருக்காரு? யார சொல்றீங்க? செங்கல்வராயன் சார், சினிமா பேரு ராய், நடிகன். அந்த படவாவா? 3 மாசம் வாடகை பாக்கி. படி வழியாவே இறங்குறதில்ல, தண்ணி பைப்பு வழியாதான் போறான் வர்றான், கோமாளி பைய. எனக்கு வருத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 படங்களில் நடித்திருக்கும் செங்கல் ஒரு ராசி காரணமாக இந்த லாட்ஜில் தங்கியிருக்கிறான் போலும். சரி, அதற்காக வாடகை தராமல் இருப்பதா? ச, எப்படி திட்டுகிறான் இவன்! ஒரு தமிழ் கலைஞனுக்கு அவமரியாதையா? நான் துடித்தேன். யோ, இன்னும் ஒரு வார்த்தை பேசினா பல்ல கலட்டிடுவேன். எவ்வளவுயா வாடகை பாக்கி? 150 ரூபாய். இந்த பிச்சை காசுக்காக ஒரு பிரபல நடிகனை தரக்குறைவா பேசுறது சரியில்லை. இன்னும் 1 மணி நேரத்துல உன் பாக்கியை நான் செட்டில் பண்றேன். எந்த ரூமியாவன்? 3ஆம் மாடி, 32ஆம் நம்பர் ரூம். பணம் நீங்க தரீங்களா? சந்தோஷம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பிரபல நடிகனா? யாரு? செங்கல்வராயனா? இந்த தமாஸ் மட்டும் வேணாம், போங்க. புரியாதவன் என்று நினைத்து கொண்டு 3ஆம் மாடி வந்து 32க்கு வந்தேன். கதவு உள்பக்கம் சாத்தி இருந்தது. கை வலிக்கும் வரை தட்டியதும் திறந்த செங்கல் தூக்க கலக்கத்தில், அழுக்கு துணி எதுவும் இல்ல, நாளைக்கு வாயா என்றான். டேய், நான் வித்யாசாகர். அடடே, இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தில்ல? சீரியஸாவே புறப்பட்டு வந்துட்டியா? தெல்ல தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் புறப்பட்டேன். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. வந்தேன். எரிந்து முடிந்த எண்ணெய் கிணறு மாதிரி இருந்தது அறை. திசைக்கொரு பொருள் கிடந்தது. சுவர் முழுக்க வெளிநாட்டு பாடகிகள் பெரிய மார்பும் சின்ன மைக்கும் வைத்திருந்தார்கள். அமர்ந்ததும் கட்டில் ஐயையோ என்றது. அறை முழுக்க சிகரெட் துண்டுகள். என்னடா நீ, உன் தகுதிக்கு இந்த மாதிரி ரூம்ல தங்கலாமா? இதுல வாடகை பாக்கி வேறையா? தமிழகத்துல அவன் சொல்லாத ஆள் நீ ஒருத்தன் தான். உங்ககிட்டையும் சொல்லிட்டானா? இங்க பாரு வித்யா, எல்லாம் நம்பிட்டியா நீ? நம்பல. நீ பாக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது இல்ல, மாயவரத்துல நான் சொன்னதெல்லாம் நம்பினியா நீ? பின்ன 95 படம் நடிக்கல நீ? உண்மைதான், ஆனா எக்ஸ்ட்ரா ரோலு. திருவிழா கூட்டம்னா அதுல முண்டாசு கட்டிக்கிட்டு நானும் நிப்பேன். நிறைய போலீஸ் கும்பல் வர்ற மாதிரி காட்சின்னா எனக்கும் காக்கி சட்டை தொப்பி கொடுப்பாங்க. குரூப் டான்ஸ்ல ஒரு ஓரமா கேமரால தெரியாத தூரத்துல ஆடிக்கிட்டு இருப்பேன். ஹோட்டல்ல சண்டை நடக்கிறப்போ கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மேஜையில சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் இந்த மாதிரி ரோல். அட பாவி, நேத்து தான் முதலா வசனம் பேசுற ரோல் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, என்ன பேசுன? பஞ்சாயத்து நடக்கும். தலைவர் எதுக்க உட்காந்து இருக்கிறவங்கள பார்த்து நான் பதவி விலகிக்கிறேன்னு சொல்லுவாரு. நாங்க எல்லாரும் கூடாது, கூடவே கூடாதுன்னு சொல்வோம். அதுல நானும் ஒருத்தன். என்னடா போ, உன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இதுல என்ன கிடைக்கும் உனக்கு? ஷூட்டிங் இருந்தா 20, 50ன்னு கிடைக்கும். இல்லைன்னா சிங்கிள் டீக்கு லாட்ரி. பார்ட்னர்ஷிப்ல லாட்ரி அடிக்கலாம்னு தான் என்னை வர சொன்னியா? நீ வருவன்னு நான் நினைக்கல வித்யா. முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற பழக்கம் மரத்தமிழனுக்கு கிடையாது. அதுலயும் நான் ஸ்ட்ராங்கான தேக்கு மரத்தமிழன்டா என்றேன். என்னை நம்பி வந்துட்ட, உன்னை கைவிட மாட்டேன். இங்கேயே தங்கிக்கலாம் நீ. இங்கேயா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? உன் மூஞ்சிக்கு கவர்னர் மாளிகையிலையா தங்க வைப்பாங்க? ஏன் மூஞ்சிக்கு என்னடா, எப்போவாவது லேசா 1.5 கண்ணு வரும், அவ்வளவுதான். சரி, குளிக்கிறியா? உன்னை என்னோட அழைச்சிட்டு போறேன். எங்க? துணை நடிகர்கள் ஏஜென்ட்ஸ் கிட்ட உன்னையும் சங்கத்துல சேர்த்து விடுறேன். டேய் செங்கல், என்னை நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. நடிச்சா ஹீரோவா நடிப்பேனே ஒழிய உன்ன மாதிரி கூட்டத்தோட கோவிந்தா போடுற பிசினஸ் எனக்கு பிடிக்காது. அப்படிங்களா? உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் தர்றதா எவன்டா சொன்னா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சினிமானா அதுல உயர்ந்த இடம் ஹீரோ, அரசியல்னா அதுல உயர்ந்த இடம் மாநில முதல் மந்திரி, நாடுன்னா பிரதமர். அது மாதிரி ஒரு துறையை எடுத்துக்கிட்டா அதுல உச்சிக்கு போகணும். தம்பி, முதல்ல அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு. ஏன், காசு கொடுத்தா ஹோட்டல்ல சோறு போட மாட்டானா? காசு? ஒரு காசு என்ன, காசு மாலையே வச்சிருக்கேன், அம்மாவோடது. 10 பவுன். இது கரையிறதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு பொசிஷனுக்கு வந்து காமிக்கிறேன் பாரு. என்னதாண்டா உன் நோக்கம்? சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு எரும மாடு வாங்கி தந்தான்டா எங்க அப்பன். நல்ல தொழிலாச்சே. ஒரு பெரிய பணக்காரனா மாறி காட்டணும். எங்க அப்பன் மூஞ்சில கரிய பூசணும். சுலபம் தானே, ரெடியா கரைச்சி வச்சுக்கிட்டு தூங்குறப்போ பூசிடலாமே.
கிண்டலா இருக்கா? வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும்டா. என் லட்சியம் ரொம்ப உயர்வானது. என் பசி சாதாரண கஞ்சிக்கான பசி இல்ல, ஆப்பிள் பசி. என்னோட தாகம் சாதாரண தண்ணி தாகம் இல்ல, விஸ்கி தாகம். இது தேராத கேஸ் என்று பல் துலக்க ஆரம்பித்தான் ராய். நான் பெட்டியை திறந்து துண்டு எடுத்துக்கொண்டேன். காமன் பாத்ரூமில் பாடிக்கொண்டே குளித்து உடையணிந்து ராய் வைத்திருந்த கையகல கண்ணாடியில் முகத்தை 4 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக பார்த்து மேக்கப் செய்து கொண்டு புறப்பட்டேன். எங்கடா போற? சின்னதா ஒரு வேலை தேடிக்க போறேன். முதல்ல என்ன வேலை? இந்த வேலைன்னு ஒரு குறிப்பான எதிர்பார்ப்பில்ல. இப்போதைக்கு மாசம் ஒரு 2000 கிடைச்சா கூட போதும். கோட்டு டை எல்லாம் போடுற வேலையா இருக்கணும். ஆபீஸ்ல நான் நுழைஞ்சா எல்லாரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை போதும். செங்கல் என்னை ஏன் முறைக்கிறான் என்று புரியவில்லை. ஏன்டா அப்படி பாக்குற? உனக்கு என்ன ஆச்சு? நீ சொல்றது நடக்கிற காரியமா? டேய், உன்ன மாதிரி SSLC தாண்டாதவன்னு நினைச்சியான்னு? பிஏடானா 5 அட்டம்ப்ட் தான், ஆனாலும் பாஸ் பண்ணிட்டேன். எங்க காலேஜில் படிச்சவன்ல 2 பேர் தான் பிஏ முடிச்சது. என் இங்கிலீஷ் கேட்டது இல்லையே நீ? இல்ல, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? அப்ப இன்னொரு நாள் பேசி காமிக்கிறேன். ஒய் டோன்ட் யூ டாக் டுடே? இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும். நீ என்ன பிரெஞ்சு எல்லாம் பேசுற? நான் இங்கிலீஷ்ல தான் பேசினேன். இதுக்கு தான் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் கிட்ட படிக்கணும்னு சொல்றது. பரவாயில்ல, நான் தான் இங்கேயே தங்க போறேனே, உனக்கு அப்பப்போ கத்துத்தரேன். இட்ஸ் ஆல் ரைட். ராய் அமைதியாய் பார்த்தான். பாத்தியா, இதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். கேள்வி கேட்கிறேன், நீ புரியாததெல்லாம் பதில் சொல்லாம முழிக்கிற பாரு. இப்ப என்ன கேட்ட? இட்ஸ் ஆல் ரைட்டுன்னு கேட்டேனே, சரியான்னு அர்த்தம். நீ பதிலுக்கு ரைட் அப்படின்னு சொல்லணும். கண்டக்டர் கூட சொல்வார்டா. அப்படிங்களா சார்? அப்ப நான் புறப்படுறேன். பக்கத்துல டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கா? எதுக்கு? வேலை கேட்க போறப்போ ஒரு அந்தஸ்தா போய் இறங்குறது இல்லையா? நான் புறப்பட்டு நடந்து மறுபடியும் அவனை அடைந்து, ஏண்டா பைப்பு எங்கே கிடைக்கும்? என்ன பைப்? பாத்ரூம்ல தான் இருக்கே. அது இல்லடா மண்டு, சினிமாவில் நடிக்கிறிய ஒழிய உனக்கு விபரம் பத்தாது. ஒரு அந்தஸ்தான வேலைக்கு போனப்புறம் சிகரெட் எல்லாம் தொடக்கூடாது, பைப்பு தான் பிடிக்கணும். அதான் கேட்டேன். சரி, உனக்கு எங்கே தெரிய போகுது? நான் விசாரிச்சுக்கிறேன். நீ உருப்பட மாட்ட. நான் லாட்ஜை விட்டு வெளியேறி என்னை கடந்த டாக்ஸியை அழைத்தேன். அத்தியாயம் 3. எங்கள் ஊர் முண்டக்கண்ணியம்மன் கோயில் வந்து சத்தியம் பண்ண தயார். இந்த பாரத தேசம் உருப்படாது. ஒரு திறமையான இளைஞனை பயன்படுத்தி கொண்டு நாட்டின் புகழை உயர்த்தி கொள்ள துப்பில்லை இந்த அரசாங்கத்துக்கு. மறுபடி கொண்டு வந்து போடப்பட்ட கட்டுமரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு கடலை வெறித்து பார்த்து கொண்டு புலம்ப வைத்து விட்டது பாருங்கள். வேலை கிடைப்பது என்பது நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டம்தான் போலிருக்கிறது. எங்கே போனாலும் சுள்ளென்று சீறுகிறார்கள் பாம்பு மாதிரி. காசு மாலையில் ஒவ்வொரு காசாய் குறைந்தது. செங்கல் என்னை பரிதாபமாய் பார்த்து, வா, ஒரு டைரக்டர் கிட்ட அறிமுகம் செய்கிறேன் என்றான். நடிப்பு ஒரு பிழைப்பா என்று பிகு செய்து கொண்டு அவனோடு போனேன். அந்த டைரக்டருக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லை, பலபலா என்றிருந்தது. தஞ்சாவூர் குடைமிளகாய் நினைவு வந்தது மூக்கை பார்த்ததும். முடிய அடுத்த சிகரெட்டை கொளுத்தி கொண்டார். 2 கையையும் சேர்த்து பா மாதிரி அமைத்து கொண்டு என்னை பார்த்தார். கையை முன்னே கொண்டு வந்தார், பின்னே கொண்டு போனார். திரும்பு என்றார். சைடிலே பார் என்றார். சிரி என்றார். ஏதாச்சும் பேசு என்றார். 1 மணி நேரம் ட்ரில் வாங்கிவிட்டு, என்கிட்ட 10 ரூபாய் நோட்டு இருக்கு, உங்ககிட்ட முழு 100 ரூபாய் நோட்டு இருக்கா என்றார். கொண்டா. வாங்கி வைத்துக்கொண்டு நாளை காலையில அதே ஸ்டூடியோக்கு வந்து என்ன பாரு என்று எழுந்து ஷூட்டிங் ஃப்ளோருக்கு போய்விட்டார். டேய் ராய், 100 ரூபாய் தந்தேன், சில்லறை தர மறந்துட்டு போறாரா? அவர் மறக்கல, நீ வா என்றான். எனக்கு சூட்சுமம் புரியவில்லை. மறுநாள் போனபோது வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸில் வந்திருந்த பக்கோடா சாப்பிட்டு கொண்டிருந்தார். சார் வணக்கம், இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. எந்த பத்திரிகையிலேருந்து வர்றீங்க? பத்திரிகையிலேருந்து வரல சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தோம். நீங்க கூட முழு 100 ரூபாய் நோட்டு கேட்டு. அடடா ஆமா என்று ஜிப்பாவை துளாவி விட்டு, பணம் கொண்டாடல, நாளைக்கு வாங்கிக்கோ. உனக்கு ஒரு ரோல் ஒதுக்கியிருக்கேன். ஹீரோவும் ஹீரோயினும் காரை விட்டு இறங்குவாங்க. கோயில் செட்டிங். நீ லெஃப்ட்ல இருந்து ஓடி வந்து, சார் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்ற. என்ன போ உள்ள, கிழிஞ்ச பனியனும் கையிலையும் கொடுப்பாங்க. நான் முறைத்தேன். போங்கடா உங்க என்று கெட்ட வார்த்தைகள் சிந்திவிட்டு ஓடி வந்து விட்டேன். அன்றைக்கு ராத்திரி அறையில் ராயிடம் சொன்னேன். டேய், நான் தீர்மானிச்சிட்டேன். வித்யா, இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனம். இப்ப யார் தற்கொலை செஞ்சுக்க போறது? நான் நேர்மையா பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். அது முடியாது போல இருக்கு. இனிமே நான் ஏதோ ஒரு வழியில பணக்காரன் ஆக போறேன். நீயும் வரியா? என்ன செய்ய போற? கள்ளக்கடத்தல் செய்ய போறேன். எப்படி? முதல்ல ஒரு பாஸ் கிட்ட கையாளா சேர போறேன். தொழில் கத்துக்கிட்டு அப்புறம் சொந்தமா செய்வேன். மோட்டார் போட், குடோன் இதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? உனக்கு கள்ளக்கடத்தல் பாஸ் யாரையாவது தெரியுமா? தெரியாதே. எனக்கும் தெரியாது. நாளையில இருந்து முதல் வேலையா ஒரு நல்ல பாஸை தேடுறது தான் எனக்கு வேலை. கள்ளக்கடத்தல் செய்யும் யாரையாவது தெரியுமா என்று யாரை விசாரித்தாலும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். சகல விதமான விஷயங்களுக்கும் ஒரு விசாரணை ஆபீஸ் இல்லாத நாடெல்லாம் ஒரு நாடா? அலைகள் தவழ்ந்து வந்து என்னை வணங்கின. நான் பட்டாணி சுண்டல் வாங்கி கொண்ட போதுதான், சுண்டல் இங்கே கொண்டா
என்றால் சற்று தள்ளி தனியாய் அமர்ந்திருந்த அவள். மீசை வைத்த சின்ன பையன்கள் எல்லாம் ஜோராய் ஒரு தரம் கைத்தட்டுங்கள். இத்தனை பக்கம் கழித்து இப்போதுதான் பெண். அவள் போஷாக்காய் இருந்தாள். மறைகின்ற சூரியன் பேக்லைட்டிங் அமைக்க அலைகின்ற அவளின் கூந்தல் மின்னல் அடித்தது. கண்கள் படபட என்று அடித்து கொண்டன. உதடுகள் ஈரமாய் இருந்தன. சிகப்பு சேலை கட்டியிருக்க தோளில் இருந்து முந்தானை ஒரு கொடியாக துடித்து கொண்டிருந்தது. ஏதோ மாவினால் செய்யப்பட்ட சமாச்சாரம் போல சுருக்கமே இல்லாத இடுப்பு. வர்ணனை முடிவதற்குள் அவள் கையில் இருந்த கர்ச்சிப் காற்றில் கவரப்பட்டு நேராக என் மார்பில் வந்து ஒட்டி கொண்டது. அவளே எழுந்து வந்து குனிந்து கவனியுங்கள், குனிந்து வாங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றாள். மறுபடி அவள் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். எனக்குள்ளே ரசாயன மாற்றங்கள். அந்த சுண்டல் பையன் அவளிடம் திரும்பி வந்தான். 2 ரூபா நோட்டுக்கு எங்கேயுமே சில்லற இல்லம்மா, நீங்க 50 காசு சில்லறையாவே கொடுத்துடுங்க. என்கிட்ட சில்லற இல்லையப்பா, இல்லாட்டி ஒன்று செய், பணத்தை நீயே வச்சுக்க, நான் தான் தினமும் இங்கே வருவேனே, நாளைக்கு நீ பாக்கித்தா, உன்னை நான் நம்புறேன் என்றாள். டேய் தம்பி, இங்கே வாடா, சில்லறை நான் தர்றேன். வந்தான், தந்தேன், கொடுத்து விட்டு சென்றான். அவள் என்னை திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். பரவாயில்லைங்க, இன்னும் 2 ரூபாய்க்கு கூட சில்லறை இருக்கு, வேணுமா? வேணாங்க, பஸ்ல திண்டாடுவீங்க, கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கோங்க. சாரி, என்கிட்ட கார் இருக்கு என்று சாவியை காட்டினாள். எனக்குள் மின்னல், மலை, மோகினி எல்லாமே. ராய் அன்று பேச்சுவாக்கில் ஒரு பொன்மொழி சொன்னான். நீ பணக்காரனாக வேண்டுமா? ரொம்ப சுலபம். ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் போதும். இதோ ஒரு பணக்கார பெண், ஆளும் சும்மா ஜிகு ஜிகு என்று இருக்கிறாள். இவளை காதலித்தால் என்ன? நான் ஒரு தீர்மானத்துடன் அவளை திரும்பி பார்த்தபோது கைப்பையை ஆட்டி ஆட்டி கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். நான் மணல் தட்டி எழுந்தேன். அவள் சாலைக்கு வந்து தன் சிகப்பு மாருதி காரை ஸ்டார்ட் செய்து புறப்படும் போது பர்பஸாக திரும்பி என்னை பார்த்து அப்பட்டமாக சிரித்துவிட்டு சென்றாள். 10 சென்டிமீட்டர் மழையில் நனைந்தவனாய் சிலிர்த்தேன். அத்தியாயம் 4. நல்லா கவனிச்சியா? உன்னை பார்த்துதான் சிரிச்சாளா என்றான் ராய். விளையாடுறியா நீ? ரோட்ல போறவே வரவே எல்லாரையும் பார்த்து சிரிக்க அவளுக்கு என்ன பைத்தியமா? அதில்ல லாஜிக் இடிக்குதே. நீ உன் பேண்ட் ஜிப்ப கரெக்டா போட்டிருந்தியா? இது என்னடா கேள்வி? அவ சிரிச்சது உண்மைன்னா அதுக்கு வலுவான ஒரு காரணம் வேணாமா? முட்டாள் முட்டாள், காதல் செடியின் குருத்து இலைடா அந்த சிரிப்பு. என் பாட்டி சின்ன வயசுலயே அடிக்கடி சொல்வா, வித்யாசாகரா, உன்னை பார்க்குற அத்தனை பொண்ணுங்களும் சொக்கி போயிடுவாளுகன்னு. நீ கை குழந்தையா இருந்தப்போ சொல்லியிருப்பாங்க. உன் பாட்டி எப்போ செத்தது? 10 வருஷம் ஆச்சு. கடந்த 10 வருஷத்துல உன் முகத்துல ஏற்பட்டிருக்கிற கலை உன் பாட்டிக்கு தெரியாதே. இன்னைக்கு உன்னை பார்த்தா அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டாங்க. டேய், நான் அவளை காதலிச்சே ஆகணும். யார் வீட்டு சொத்து? காதலிச்சுக்க. ஏன் அவளும் என்ன காதலிக்கணுமே? அங்கதானே வருது காதல் தோல்வி. ராய், நீ மட்டும் அவளை பார்த்தேன்னா நானே காதலிச்சிருவேங்கிறியா? பாவி, உனக்கு அண்ணிடாவ? நீ எப்போ அண்ணன் நான? ராய், என் காதல் ஒளி வீச உதவி செய். தீப்பெட்டி வேணுமே? எதுக்கு? கொளுத்துனாதானே ஒளி வீசும். ராய், நான் அவளை காதலிச்சே ஆகணும் ஆகணும் ஆகணும். அதுக்கு ஏன் ஏலம் போடுற? என்னடா பண்ண சொல்ற? ஐடியா கொடு. அவளுக்கு என் மேல காதல் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உதவின்னு கேட்டுட்ட, சொல்றேன். ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எதை விரும்புவா? பொதுவாவா முதலிரவில்லையா? பொதுவா. அழகை, பண்பை, நாகரிகத்தை, அன்பை. இதுல பலது உங்ககிட்ட இல்லைன்னாலும் செயற்கையா உண்டு பண்ண முயற்சி பண்ணலாம். முக்கியமான சமாச்சாரத்தை நீ விட்டுட்ட. வீரத்தை விரும்புவா. என்ன கராத்தே கத்துக்க சொல்றியா? அதெல்லாம் வேணாம். நீ ஒரு தைரியமான ஆம்பளைன்னு முதல்ல அவ மனசுல பதிய வைக்கணும். அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன? 4 தடிப்பசங்களை செட்டப் பண்ணி அவகிட்ட வம்பு பண்ண சொல்லலாம். நீ அந்த 4 பேரையும் அடிச்சு துரத்தி அவளை காப்பாத்து. தமிழ் சினிமால இதுதான் காதல் ஆரம்பிக்கிறதுக்காக தொன்று தொட்டு அமைகிற காட்சி. என்ன சொல்ற? 4 பேர்கிட்ட எப்படா மோதுறது? எல்லாம் செட்டப் தானே. நீ அடிக்க அடிக்க வாங்கிக்குவாங்க. யாரும் ஒன்ன திருப்பி அடிக்க மாட்டாங்க. வேணாண்டா, நிறைய செலவாகும். வேற சொல்லு. 4 பேருக்கும் மொத்தமா 100 ரூபாய் கொடுத்தா போதும். வேற எந்த செலவும் இல்ல. காலி அட்டை பெட்டி, கள்ளிப்பெட்டி, பீப்பா இதெல்லாம் வாங்கி அடுக்க வேணாமா? அப்புறம் கலர் கலரா குங்குமம், காய்கறி அதெல்லாம் சினிமா எடுக்கிறதுக்குடா. நீ போட போற சண்டை கடற்கரையில. சரி, போட்டுடலாம். இன்னிக்கேவா? ஆமா, அவ தினம் கடற்கரைக்கு வருவாளாம். சுண்டல் பையன்கிட்ட சொன்னான். அவ கார் நம்பர் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன விவரம் வேணும்? இது போதும். ஆட்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சட்டையை அயன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் உற்சாகமாக புறப்பட்டேன். ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் அழைத்ததும் வந்து கஞ்சி போட்ட சல்யூட் அடித்தார்கள் 2 கான்ஸ்டபிள்களும். 1 வாரமா சிட்டியில வித்தியாசமான முறையில் திருட்டு நடக்குது தெரியுமா? பேப்பர்ல படித்தோம் சார். உடனே தீவிரமா நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. பிடிச்சிடலாம் சார். குற்றம் எப்படி நடக்குது தெரியுமா? தனியா இருக்கிற பெண்கிட்ட 2 பேர் வம்பு பண்றாங்களாம் சார். அந்த சமயத்துல 3ஆவது ஆள் வந்து இவனுங்களை அடிச்சு துரத்திட்டு அந்த பெண் கார் வச்சிருந்தா லிஃப்ட் கேட்டு அவளோட போய் பாதி வழியில மிரட்டி நகை பணம் எல்லாம் கழட்டிக்கிட்டு போயிடுறான். கரெக்ட். நீங்க எங்க போவீங்களோ என்ன செய்வீங்களோ அந்த குற்றவாளியை பிடிச்சு கொண்டாந்து ஏன் முன்னாடி நிப்பாட்டணும். எஸ் சார் என்று புறப்பட்டார்கள். கழுத்தருகில் குறுகுறுப்பு செய்யும் உப்பு காற்று. இரத்த மேகங்கள் கருப்பு சால்வைக்குள்.
முற்றும் இல்லாத தொடர்கதையாக அலைகள். நாங்கள் செட்டப்பாக காத்திருந்தோம். ஏகப்பட்ட பவுடர், ஓசி சென்டில் நான். தூரத்தில் மிளகாய் பஜ்ஜி என் செலவில் தின்று கொண்டு 4 வளர்ந்த தடியர்கள். எதற்குமே சம்பந்தம் இல்லாதவன் போல மேற்பார்வை செய்ய சிகரெட் பிடித்து கொண்டு ராய். தடியர்களுக்கு அறையில் வைத்து கதை வசனம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை காலை தூக்கி உதைக்கும் போது கிழிந்து மானத்தை வாங்காமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக என் பேண்டின் இணைப்புகளில் ஒரு ஸ்ட்ராங்கான தையல் போட்டிருக்கிறது. எத்தனை துல்லியமான திட்டம்! அதோ வந்தது சிகப்பு மாருதி. நின்றது. இறங்கினாள் அவள். அவளே. வெள்ளை வெள்ளை வெள்ளையில் உடை. தோள் அருகே 2 சிறகுகள் சேர்த்துவிட்டால் கலப்படமில்லாத அசல் தேவதைதான். கார்சாவி எடுத்துக்கொண்டு மணலில் அழுந்தி நடந்து வந்தாள். நான் முகத்தை நேரெதிர் திசையில் வைத்து கொண்டேன். நான் நுழைய வேண்டிய காட்சி இப்போதில்லை. அவள் நேற்று அமர்ந்த அதே இடத்தில் அமர்ந்ததும் நான் செங்கல்லை திரும்பி பார்த்தேன். அவன் 2 விரல்களை நாக்குக்கு அடியில் வைத்து தூரத்து தடியர்களை பார்த்து டூரிங் தியேட்டர் தரை டிக்கெட் மாதிரி ஸ்ருதி சுத்தமாய் விசில் அடித்தான். நாடகத்திற்கான பெல் அடிக்கப்பட்டு விட்டது. அந்த 4வரும் நடந்து அவளை நோக்கி சென்றனர். நான் அவசரமாக ராயிடம் ஓடி, ஏண்டா சத்தியமா திருப்பி அடிக்க மாட்டாங்களே என்று உறுதி செய்து கொண்டேன். 4வரில் ஒருவன் நேராய் அவள் அருகில் போனான். மேடம், தீப்பெட்டி இருக்கா? அவள் முறைத்தாள். டேய், இருக்காம்டா, வாங்க. மற்ற 3வரும் வந்து அவளை சுற்றி அமர்ந்து கொள்ள, இந்த அம்மா கண்ணு, உன் உதட்டில் வச்சு கொளுத்தி கொடு, அப்பதான் இன்னும் போதையா இருக்கும். சீ என்று எழுந்தாள். என்னம்மா கண்ணு, அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? 4 பேருக்கு 400 ரூபாய் வாங்கிக்கல, உட்காருமா பாவிகளா என்று நகர முற்பட ஒருவன் அவள் கையை பிடித்து இழுத்து கீழே தடுமாறி விழச் செய்தான். 400 ரூபாய் நீ வாங்கல? சீ, எப்ப வாங்கினே? வாங்கி எங்க சொருகுன தெரியுமா? ஏன் பிரதர் அனாவசியமா சண்டை? நீ 400 கொடுத்தேங்கிற, இவ வாங்கலங்கிறா. எங்கேயோ சரிகிட்டதா சொல்ற. நீ சொல்ற இடத்துல பணம் இருந்தா சரி, இல்லைன்னா விட்டுடலாம். என்ன நான் சொல்றது? சரி, இந்த அம்மா பொண்ணு மலமலன்னு நிரூபிச்சுட்டு போய்கிட்டே இரு. அவள் தவித்தாள், மிரண்டாள், சுற்றிலும் பார்த்தாள். 1000 ஜனங்கள் சமுத்திரம் பார்த்து கொண்டு பூவாய் நறுக்கு மாங்காய் தின்று கொண்டு காதலிகளை தடவிக்கொண்டு இருந்தார்கள். இந்த ஒதுக்குப்புறமான ரகலையை கவனிக்க யாருமில்லை. பணம் இருக்கா இல்லையான்னு நாமே சோதிச்சு பார்த்துடலாமா என்று ஒருத்தன் அவள் செயினின் டாலர் தொங்குமிடத்திற்கு கையை கொண்டு செல்ல கிரீச் என்று மாறுதலாக கத்தி, காப்பாத்துங்க என்றாள். பாய்ந்து ஓடினேன் நான். போன வேகத்தில் 2 பேர் மேல் விழுந்து புரண்டேன். திட்டமிட்டபடி குத்தினேன். கை வலித்தது. காதலுக்காக பொறுத்து கொண்டேன். 15 நிமிடங்கள் வரை நாங்கள் சண்டை போட சுற்றிலும் வட்டமாக நின்று ஜனங்கள் ஷூட்டிங் மாதிரி உற்சாகமாக பார்த்தார்கள். 4 பேரும் ஒரே திசையில் ஓடிப்போனதும் நான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த ஸ்டைலில் மணலை தட்டி கொண்டு அவளை அணுகி, அட சில்லறை கேசு நீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அவ்வளவுதானா? பாருங்க எத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. வாங்க உங்க காருக்கு போயிடலாம். எங்கேயாவது போய்கிட்டே பேசலாம். சிரித்து கொண்டே அவள் சரி என்று சொன்ன போதுதான், யாரவன் சண்டை போட்டது என்று வேகமாக வந்தார்கள் 2 போலீஸ்காரர்கள். பொதுஜனம் என்னை காட்டியது. அவர்கள் எங்கள் அருகில் வந்தார்கள். என்னையும் அவளையும் மாறி மாறி பார்த்தார்கள். நீதான் சண்டை போட்டியா? ஆமா சார், என் கடமையை தான் நான் செஞ்சேன். இதுக்காக பரிசோ பாராட்டு பத்திரமோ வாங்கிக்கிறதுக்கு என் மனசு இடம் தராது. நீ இரு, நீ சொல்லுமா, நீ தனியா வந்திருக்கியா? ஆமா சார். முரட்டு பசங்க வந்து உங்ககிட்ட வம்பு செஞ்சாங்களா? ஆமா சார். அப்போ இந்த ஆளு வந்து அவங்கள அடிச்சு துரத்தினானா? ஆமா சார். அப்புறம் உங்ககிட்ட வந்து உன் கார்ல லிஃப்ட் கேட்டானா? அப்படி இல்லை சார், கார்ல போய்கிட்டே பேசலாம் வாங்கன்னு சொன்னார் சார். எல்லாம் ஒண்ணுதான். 706 திஸ் இஸ் பாயிண்ட். டேய் நடடா ஸ்டேஷனுக்கு, மிச்சத்தை அங்க போய் பேசிக்கலாம். இதோ பாருங்க கான்ஸ்டபிள், ஒரு சமூக சேவை செஞ்சதுக்காக என்னை முறைப்படி கௌரவிக்கணுங்கிற உங்க கடமை உணர்வு எனக்கு புரியுது. அதுக்காக அன்பு மிகுதியில இப்படி டா போட்டு பேசுறது நல்லா இல்ல. பிரசங்கமா பண்ற திருட்டு ராஸ்கல். 706 இந்த பொண்ணுகிட்ட விலாசத்தை வாங்கிட்டு அனுப்பி வை. நீ வாடா டேய். என் கழுத்தில் கை வைத்தார். சார், நீங்க எல்லாம் தாண்டுறீங்க. இந்த ஏரியா ஐஸ்கவுஸ் ஸ்டேஷன் எல்லையில தான் வருது. நான் ஒன்னும் தாண்டல. பேசாம வாடா. உனக்கு விளக்கம் வேற தரணுமா? இன்னும் பெயர் கூட தெரிந்து கொள்ளாத என் காதலியிடம் அந்த 705 அந்த ஆளு பெரிய ஃப்ராடு, உங்ககிட்ட இருந்து நகை பணம் எல்லாம் கொள்ளையடிக்கத்தான் இந்த திட்டம் என்றதும் அவள் யூ டூ ப்ரூட்டஸ் பார்வை பார்த்தாள். பொய் நம்பாதீங்க. எந்த திருடனாவது தான் திருடங்கிறத ஒப்புக்குவானா என்றது ஒரு பொது ஜனம். அதானே, 2 சாத்து சாத்தினா ஒப்புக்குவான். நான் அவசரமாக பதறினேன். ஸ்டேஷன் எந்த பக்கம் சொல்லுங்க சீக்கிரம், அங்க வந்து விளக்கமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன். அத்தியாயம் 5. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை. அவர் வரட்டும் என்று என்னை லாக்கப்பில் தள்ளினார்கள். நான் சொல்றத கேளுங்க, நான் திருடுறவன் இல்ல, நிஜமாவே அந்த பெண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன் என்ற என் கத்தலை எவரும் லட்சியம் செய்யவில்லை. காதலிக்க முயற்சித்து லாக்கப்பிற்குள். எத்தனை அவமானம் இது! இதற்கு எருமை மாடே தேவலாம். இந்த ராய் பயலாவது வந்து விளக்கலாம் இல்லையா? கூட்டத்தில் நைசாய் பாம்பு மாதிரி நழுவி விட்டான். ஐடியா கொடுத்த ராஸ்கல் அவனை. அது அப்புறம். இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 ஒன்றுமில்லை, கம்பி எண்ணுகிறேன். இன்ஸ்பெக்டர் வந்ததும்
என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர் முதல் காரியமாக மூக்குப்பொடி போட்டுக்கொண்டார். சார், இவன் தான் அந்த நவீன திருடன். இல்ல சார், வீட்டில் அம்மாவுக்கு தெரியாம தூக்குல இருந்து முறுக்கு மட்டும்தான் சார் நான் திருடி இருக்கேன். நான் நேர்மையானவன் சார். எனக்கு வர்ற தபால்ல ஸ்டாம்பு மேல சீல் இல்லாம இருந்தா நானே பேனா எடுத்து குறுக்க அடிச்சிடுவேன் சார். அவ்வளவு நேர்மை. என்ன போய் திருடன்னு சொல்றாங்களே சார். மொழி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவன் எல்லாம் திருடனா சார்? என்னையா, எங்கே பிடிச்ச? பீச்சாண்ட 4 முரட்டு பசங்களாக அடிச்சு துரத்திட்டு காரோட தனியா நின்ன பொண்ணுகிட்ட லிஃப்ட் கேட்டான் சார். என்ன மேன், கேட்டியா? லிஃப்ட் எல்லாம் நான் கேட்கவே இல்லை சார். சின்ன பொருளா சார் அது கேட்டு வாங்குறதுக்கு? அப்படியே வாங்கி நான் எங்க வைக்கிறது? என்கிட்ட 4 மாடி கட்டடம் இருக்கா என்ன? குழப்பறான் சார், நம்பாதீங்க. கார்ல போலான்னு அந்த பொண்ணை கேட்கல நீ? கேட்டேன். அவ காரு, அவ இஷ்டம். முடியாதுன்னு சொல்லிட்டா நான் பஸ்ல போயிட்டு போறேன். ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமையில கை வைக்கிறீங்களே. யோ, பேர் என்ன? வித்யா. அந்த பொண்ணு பேர் கேட்கல, உன் பேரு. என் பேர் தான் சார் வித்யா. முழு பேரு வித்யாசாகர். முன்னுக்கு பின் முரணா பேசுறியே. முதல்ல லிஃப்ட் கேட்கலங்கிற, அப்புறம் கேட்டேங்கிற. எங்க ஊர் முண்டக்கண்ணியம்மன் மேல சத்தியமா சொல்றேன், நான் லிஃப்ட் கேட்கவே இல்லை. கன்றாவி கன்றாவி. லிஃப்ட் கேட்கறதுன்னா கார்ல ஓசி சவாரி கேட்கறதுன்னு அர்த்தம். பாருங்க சார், அநியாயம் இல்ல? ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? கற்பே இல்லை சார் இந்த விவஸ்தை கெட்ட வார்த்தைக்கு. இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாதா? 706 இவர் 4 பேரை அடிச்சதை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார். நீங்க பாத்தீங்களா என்றார் இன்னொருவரை. நேரடியா பார்க்கல. பின்ன வீடியோல பாத்தீங்களா? இந்த ஆளை பார்த்தா தெரியல? அடிக்கிற உடம்பா இது? அடி வாங்குற உடம்பு. சார், நீங்க என்ன அவமானமா பேசுறீங்க. அவங்கள நீங்க அடிக்கல தானே? அப்பன்னா போகலாம். நான் அடிக்கலன்னு எவன் சார் சொன்னது? சும்மா வெளுத்து கட்டினேன் சார். சுத்தி நின்று எத்தனை பேர் கை தட்டினாங்க தெரியுமா? ஒரு அழகான கொஞ்சம் வயசு தாய்க்குள்ளம் ஆபத்துல இருக்கிறப்போ கை கட்டிட்டு நிக்க சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் என்னை ஆழமாக பார்த்தார். நீங்க அடிச்சதை ஒப்புக்கிறீங்க. ஏன் சார் நான் பொய் சொல்லணும்? எத்தனை பேரு? 4 தடியனுங்க. பக்கிரி, முனியன். இருங்க, அவங்க பேர் எப்படி தெரியும்? நான் நாக்கை கடித்து கொண்டேன். ஒரு யூகம்தான். இப்படித்தானே ரவுடிங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பிறக்கிறப்பவே பேர் வைக்கிறது பழக்கம். சரி, ரொம்ப நேரம் சண்டை போட்டீங்களா? பின்ன 4 பேர் இல்லையா? அது எப்படி சார்? உங்க மேல ஒரு அடி கூட பட்ட மாதிரி தெரியலையே. இருந்த ஒரே நாக்கை 2வது தடவையாக சற்று அழுத்தமாக கடித்து கொண்டேன். என்ன சார் இது கேள்வி? நான் யாரு? ஆம்பளை. அதில்ல சார், நான் யாருன்னு கேட்குறேன். வித்யாசாகர். அட அதில்ல சார், நான் இந்த கதையில ஹீரோ இல்லையா? ஹீரோ மேல எங்கேயாச்சும் அடி விழுந்து பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களை பார்த்து கொண்டார். உதட்டை பிதுக்கி தலையை குறுக்கில் அசைத்தார். இது சந்தேக கேஸ் தான், உள்ள தள்ளுங்க. விசாரிக்கிற முறையில விசாரிப்போம். நான் ஏற்கனவே ரெடியா எண்ணி வச்சிருக்கேன். 7 கம்பி இருக்கு. என்னை விட்டுடுங்க. நான் நேர்மையானவன் சார். எனக்கு வர்ற தபால் இருக்கு பாருங்க, அதுல. யோ, எத்தனை தடவையா அதையே சொல்லுவ? சொல்லிட்டேனானா? வேற சொல்லட்டுமா? செல்லா காசு இருக்கு பாருங்க, அதை குருட்டு பிச்சைக்காரனுக்கு போடவே மாட்டேன் சார். இந்த ஆள் பேச்சே சரியில்லை. உள்ள தள்ளு, சொல்றேன். 2 கான்ஸ்டபிள்களும் என்னை 2 பக்கத்திலும் வந்து பிடிக்க நான் மனோகரா சிவாஜி மாதிரி திமிர, அவரை விடுங்க என்றது ஒரு பெண் அசரீரி. திரும்பி பார்க்க அவளே அவள். இன்ஸ்பெக்டர், அவர் என்றாள். வார்த்தை மறந்து போச்சா? நிரபராதி என்றேன். எஸ், நிரபராதி. நிஜமாவே என்ன அந்த தடியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. உங்க கான்ஸ்டபிள்ஸ் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நல்லவர். அடுத்தவங்க சில்லறை இல்லாம தவிக்கிற துன்பத்தை கூட பொறுத்துக்க மாட்டாரு. அவர் பைய தட்டி பாருங்க, தயாரா 2 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருப்பாரு. ஏன் மிஸ்டர் என்றார் இன்ஸ்பெக்டர். 1/4 ரூபாய்க்கு கடலை வாங்கிட்டேன். இப்போ 1.25க்கு தான் சில்லறை இருக்கு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? ரப்பர் மரம் மாதிரிங்க அவரு. வளைஞ்சு கொடுப்பாருங்கிறீங்களா? இல்ல, முகத்துல பால் வடியுது பாருங்க. நான் கையில் என் கன்னத்தை தடவி, ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க வேணும்னாலும் தொட்டு பாருங்க, பிசு பிசுன்னு தான் இருக்கு என்றேன். இன்ஸ்பெக்டர் மண்டையை பிடித்து கொண்டு, எல்லாரும் கெட் லாஸ்ட் என்று கத்த, நாங்களுமா என்றார் 706. அத்தியாயம் 6. சிகப்பு மாருதியை செல்லமாய் ஓட்டினாள். அருகே நான். ஏங்க, உங்க பேர் என்னங்க என்றேன். மௌனமாய் புன்னகைத்தாள். அப்படின்னா மோனாலிசாவா? இல்ல, சொன்னா நம்ப மாட்டீங்க. அது ஒரு சினிமா பேர் இல்ல. அது இல்லைங்க, என் பேரும் வித்யா. அட, என்ன பொருத்தம் பாருங்க. அது சரி, என் பேர் வித்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்பெக்டர் நடுவுல ஒரு தடவை உங்க பேரை சொன்னாரு. ஸ்டேஷனுக்கு முதல்ல வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் நீங்க பேசுறத ரசிச்சேன். நான் நெளிந்தேன். எவ்வளவு சாமர்த்தியமா பேசுனீங்க தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? 2 ரூபாய்க்கு நீங்களா முன் வந்து சில்லறை தந்தப்பவே உங்களோட மனசு புரிஞ்சு போச்சுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பார்த்தா போதாதா? போதுங்க. ஆனா பாருங்க, நீங்க எவ்வளவு நாகரிகமா இருந்தாலும் வாஸ்கோடகாமா காலத்து பழமொழிய நினைவா பயன்படுத்துறீங்க. இதுல இருந்தே நீங்க பழமையில ஊறின பண்பாளின்னு தெரியுது. அவ்வளவு வயசானவள்னு சொல்றீங்களா? சேச்சா, இன்னைக்கெல்லாம் இருந்தா உங்களுக்கு 13 இல்லைன்னா 14 வயசு தான் இருக்கும். சரியா? பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்களே. மிஸ்டர் வித்யா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
மிஸ் வித்யா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் இந்த சமாச்சாரத்தை மட்டும் இங்கிலீஷில் சொன்னாதான் தனி கவர்ச்சி. ப்ளீஸ் இங்கிலீஷில் சொல்லுங்களே. வித்யா என்னை பார்த்து பூவாய் சிரித்தாள். சிரித்தபோது லேசாய் அதிர்ந்தாள். அதிர்ந்தபோது லேசாய் குலுங்கினாள். குலுங்கின போது லேசாய் சைட் அடித்தேன். சப்பக்கென்று பிரேக் அடித்து என்னை முற்றிலுமாக பார்த்து கண்களை ஒரு மாதிரியாக செருகி வித்யா ஐ லவ் யூ என்றாள். நானும் வித்யா ஐ லவ் யூ என்றேன். 2 பேரும் ஒரே பேரை வச்சுக்கிட்டா கூப்பிடுறதுக்கு சங்கடமா இருக்குங்க. நான் உங்களை இனிமே சாகர்னு கூப்பிடுறேன். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நீங்க என்ன கருப்புசாமி, காத்தவராயன், காளியப்பன் இப்படி எந்த பேர் வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களோட டூ. கரெக்ட் தான். நான் 1, நீங்க 1, 2 பேரையும் சேர்த்தா 2. இதுல என்ன கணக்கு குழப்பம்? நமக்கு முதல் குழந்தை பிறந்தப்புறம் 3. நான் உங்களோட காய்னு சொல்றேன். இதாங்க காதல் செய்யற தமாஸ். சம்பந்தம் இல்லாம பேச வைக்கும். பரவாயில்ல, பேசுங்க. நீங்க என்னோட காய், நான் உங்களோட காய். கொஞ்ச நாள் கழிச்சு பழம், அப்புறம் பூ, அப்புறம் விதை. மண்டையில் நச்சு என்று அடித்து கொண்டாள். சரியான டியூப்லைட்டா இருக்கீங்களே சாகர். நான் உங்க மேல கோபமா இருக்கேன்னு சொல்றேன். கோபமா? அதுக்குள்ளையா? நான் 2 அடி தள்ளி தானே உட்காந்துருக்கேன். கை பட்டும் படாம பட்டுடுச்சா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கன்னு மரியாதை போட்டு பேசுறதுதான் பிடிக்கவே இல்லை. அதான் கோபம். இவ்வளவுதானா? வண்டியை எடுடி. பசிக்குதுடி. ஏதாச்சும் ஹோட்டல்ல நிறுத்துடி. சாப்பிடலாண்டி. என்னடி? எப்படி? உடனே அடிமட்டத்துக்கு போயிட்டீங்களே, சகிக்கல. கார் அந்த ஹோட்டல் முன் நின்றது. குளிர் அறையில் குறைந்த வெளிச்சம். அருகருகில் இந்த வித்யாவும் அந்த வித்யாவும். என்ன சாப்பிட்றீங்க சாகர்? வித்யாவின் விருப்பம். சர்வரிடம் சொல்லி அவனை விளக்கினாள். 2 சந்திப்புல நீங்க என்ன கவர்ந்துட்டீங்க. எல்லாம் செங்கல் கொடுத்த ஐடியாவினால. என்னது? வந்து ஒரு கட்டடம் கட்ட செங்கல் வேணாமா? அது மாதிரி செக்கச்செவேல்னு இருக்கிற உன் உதடுகள் தான் என்ன காதலிக்க சொல்லுச்சு வித்யா. சாகர், மனம் விட்டு சொல்லுங்க. நீங்க என்ன ஆழமா நேசிக்கிறீங்களா? ஆழமா மட்டும் இல்ல, நீளமா, அகலமா, உயரமா நேசிக்கிறேன். என்னை கைவிட்டுட மாட்டீங்களே? நான் கேட்க வேண்டிய கேள்வி. சீச்சி, என்னங்க இது? என் வாழ்க்கையில காதலிக்கிற முதல் நபர் நீங்க தான். கேட்க பாவமா இருக்கு வித்யா. எனக்காக எத்தனை வருஷம் நீ பொறுமையா காத்துக்கிட்டு இருந்திருக்க பாரு. உங்களை பத்தி விபரமா சொல்லுங்க சாகர். திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லிடலாம். ரொம்ப சின்ன சரித்திரம் என்னோடது. மாயவரத்துல அப்பா அம்மா. நான் BA படித்தேன். வீடு பிடிக்கல. புறப்பட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டுமேன்னு உன்னை காதலிக்க தீர்மானிச்சேன். அப்படின்னா நம்ம காதல் பொழுதுபோக்கா? எல்லா பொழுதையும் நம்ம காதல் போக்கிடும் வித்யா. உன்னை பத்தி சொல்ல. என்னது கொஞ்சம் பெரிய சரித்திரம். எத்தனை பாகம் இருக்கு? நான் பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சவதான். இன்னும் நிறுத்தவே இல்லை. நான் ஸ்பீடாய் திரும்பி கண்களை பார்த்தேன். நல்லா தானே இருக்க? மனசுக்குள்ள அலறேங்க. நெஞ்சுக்குள்ளதான் மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வேணும்னா தொடச்சி விடட்டுமா? என் வேதனை உங்களுக்கு விளையாட்டா? ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். என்னை காதலிக்க ஆரம்பிச்சப்புறம் உன் பழைய வேதனை எல்லாம் வேதனையாவே தெரியாது. அப்படி என்ன வேதனை உனக்கு? 1 2 சொல்றதுக்கு? 3? என் வாழ்க்கையே ஒரு சோக கவிதைங்க. மரபு கவிதையா, துக்க கவிதையா? சாகர், தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மறுநாள் பிழைச்சுக்குவேன். அப்படித்தானே? என் சோகத்தை பத்தி அக்கறையே இல்லையா? இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க சாகர்? பின்ன நீ பாட்டுக்கு ரீல் சுத்தினா நான் நம்பணுமா? உன் முகத்தை பார்த்தா எவனாச்சும் நீ சோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு நம்புவானா? நகைகள் என்ன, அழகு என்ன, கார் என்ன, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல காதலன் இல்ல, அதானே? அதான் இப்போ நான் வந்துட்டேனே. மனசுல நிம்மதி இல்ல சாகர். சர்வர் வந்து தட்டுகளை பரப்ப, ஏன்பா சூடா நிம்மதி கிடைக்குமா என்றேன். விழித்து பார்த்து விட்டு நகர்ந்தான். என் சோகத்தை நானே முழுங்கிக்கிறேன். இஞ்சி முறப்பா வாங்கித்தரேன், நல்லா ஜீரணமாகும். முதலா காதலனும் காதலியும் சேர்ந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஜாலியா எவ்வளவு விஷயம் பேசலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சோகம்னு கீரல் ரெக்கார்டு மாதிரி பேசுறிய வித்யா. அப்படி என்ன சோகம்னு கேட்க மாட்டீங்களா? மாட்டேன். நீங்க கேட்காத வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன். வேணாம், இப்போ எனக்கு பசி. எவ்வளவு சண்டை போட்டேன். முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் பேசலாம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். பேனாவை மூடிவிட்டு திரும்பினேன். வேதாளம். என்ன கதை சவசவன்னு போகுது. உன்னை சொல்ல சொன்னதுக்கு நானே சொல்லியிருக்கலாம். கதையில ஒரு சூடு இல்ல, சொரணை இல்ல. என்ன எழுதுற நீ? அத்தியாய தலைப்புல விஸ்கி பேரா எழுதுனா கதையில கிக்கு வந்துடுமா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? கொஞ்சம் சொரத்தா எழுது. திடீர் திருப்பம் எல்லாம் வை. இல்லன்னா விக்ரமாதித்தனுக்கு நான் கதை சொல்லிக்கிறேன். என்ன சொல்ற? திடீர் திருப்பம் தானே வேணும். வச்சிடுறேன். ரைட், தொடரு. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நான் மறுபடி பேனாவை எடுத்து மௌனமாய் சாப்பிட்ட வித்யாவை பார்க்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாய் இருந்தது. சாப்பிட்டு விட்டு வெளியில் வந்தோம். உன் வீட்டுல யார் யார் இருக்காங்க வித்யா? இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். வாங்க போலாம். வந்தோம். தனி பங்களா, விசாலமான ஹால், அழுக்கில்லாத சுவர்கள், அலங்கார பொருட்கள், வளைந்த படிகள். ஏறி மாடி அறைக்கு வந்தோம். இதான் என் ரூம். மிக வசதியாய் இருந்தது. சுவரில் ஒரு பெரிய சைஸ் போட்டோ. அந்த போட்டோல உன் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது யார்? உன் அப்பாவா என்றேன்.
இல்லை, என் புருஷன் என்றாள். அத்தியாயம் 7. அவள் சொன்ன பதிலில் 1000 வாட் மின்சாரம் என்னை தொட்டது. விஸ்கி சாப்பிடாமலேயே மயக்கம் வந்தது. இப்போது என்னை கார்ட்டூனால் படம் வரைவதானால் என் தலைக்கு மேல் சொய்யி என்று 2 வட்டமடிக்கும் ஒரு வளைகோடும் 2-3 நட்சத்திர குறிகளும் வரைய வேண்டும். வித்யா, விளையாடுறியா நீ என்றேன். இல்லங்க, நிஜமாதான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க என்று அவள் சேலையை லேசாய் விலக்கி ஜாக்கெட்டிற்குள் கை வைக்க, ஏய் மயக்காத என்ன, இதோ பாருங்க தாலி என்று மறைவிடத்தில் ஒளிந்திருந்ததை வெளியில் எடுத்தாள் வித்யா. ஐயோ, நீ இன்னொருத்தன் பொண்டாட்டிங்கிற தெரியாம நான் எசகு பிசகா காதலிச்சு தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? சாகர், காதல் வேற கல்யாணம் வேற இல்லையா? காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வகை, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்காம இருக்கலாம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காமையும் கல்யாணம் பண்ணிக்காம காதலிச்சும். ஏய் நிப்பாட்டு, குழப்பாத. போயும் கல்யாணம் ஆன ஒருத்திய எந்த மடையனாவது காதலிப்பானா? நேத்தே நீ சொல்றதுக்கு என்ன சாகர், நீங்க இவ்வளவு கோழையா இருக்கீங்க? நான் என் புருஷனுக்கு 3ஆம் தாரம் தெரியுமா? எனக்கு இந்த வீட்டில் கார், ஏசின்னு எல்லா வசதியும் இருந்தும் நிம்மதி இல்லை. என் புருஷன் ஒரு குடிகாரர். சின்ன தப்புகளுக்கு கூட பெல்ட்டை கலட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். என் உடம்பு பூரா எத்தனை தழும்புகள் தெரியுமா? நான் நம்பணுமா இத? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. அப்படியா? எங்க ஒரே ஒரு தழும்ப காட்டு. என்னங்க நீங்க அசிங்கமா பேசுறீங்க? முழங்காலுக்கு மேலதான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். என் மனசோட பாரம் குறையிறதுக்காகத்தான் நான் தினம் கடற்கரைக்கு வருவேன். உங்களை சந்திச்சதும் என் மனசுல ஒரு அன்பு உண்டாயிடுச்சுங்க. தெளிவா சொல்லணும்னா கள்ளக்காதல். சமுதாயம் எந்த பேரை சொல்லி வேணும்னாலும் கூப்பிடட்டுங்க. இப்போ நான் கல்யாணமானவங்கிற செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன நேசிச்சதா சொன்னது உண்மைதானே? ஆமா. இப்போவும் நீங்க என்ன விரும்புறீங்க. நடுவுல தடையா நிக்கிறது இந்த தாலி, அப்படித்தானே? தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி கலட்டி எரிஞ்சிட்டு கட்டின புடவையோட என்னோட வரேன்னு சொல்றியா? இல்லங்க, இப்படி உட்காருங்க. உட்கார்ந்தேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. கையை கட்டிக்கொண்டு அவளை உற்று பார்த்தேன். வித்யா போய் அரைக்கதவை தாளிட்டு விட்டு வந்தாள். ஏய், என்ன இது? ஒரு ரகசியம் பேசலாங்க. பேசலாம். முதல்ல இந்த உன் புருஷ கிழவனார் எங்க சொல்லு. பம்பாய் போயிருக்கு, 2 நாளாகும் வர்றதுக்கு. அப்ப சரி சொல்லு, என்ன ரகசியம்? என் புருஷனுக்கு சொத்து சுமார் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குருட்டாம்போக்கில் ஒரு 10 லட்சம் மதிப்பு போடலாம். ஃபேக்ட்ரி எஸ்டேட்னு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து தேரும். பண முதலைன்னு சொல்லுவாங்களே, அதுல ஒன்று போல் இருக்கு இது. ஆனா ரொம்ப சாமர்த்தியமான முதலை. இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன. இப்ப நீ என்ன ரகசியம் சொல்ல போறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க சொல்லுங்க. கிழவன் ஊர்ல இல்லாத தினங்கள்ல என்ன இங்க வர சொல்ற நீ? எதுக்கு? கள்ளக்காதலுக்கு தான், சரியா? மண்ணாங்கட்டி. கள்ளப்புத்தியெல்லாம் எதுக்கு? ஊரறிய உலகறிய நாம சந்தோஷமா வாழ முடியாதா? விளையாடுறியா நீ? தெருவா நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு உன்னை லவ் பண்ண சொல்றியா? உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சதக் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அப்போ டுமில். அதுக்காகத்தான் ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன். சொல்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. 70 லட்சம் ரூபாய் சொத்தை நான் இழக்கிறது நியாயமா? இல்ல. என் புருஷனுக்கு வேற வாரிசே இல்ல. என்ன வேணும்னா தத்தை எடுத்துக்க சொல்லேன். உளராதீங்க. அப்போ நான் உங்களுக்கு சித்தி. உறவு சரியில்லை. அப்ப வேணாம். சாகர், என் புருஷன் இறந்தப்புறம் இந்த சொத்து பூரா எனக்கு தான். அதாவது என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போற உங்களுக்கு தான். இப்போதுதான் எனக்கு விஷயம் காரமாய் உரைத்தது. அடடே, எவ்வளவு பெரிய சான்ஸ் இது. 2ஆம் கல்யாணம் பெரிய தப்பில்லையே 70 லட்சம் வரும்போது. அது சரி, புருஷன் வயசென்ன இப்போ? 64. கிழவன் எப்போ சாகிறது? எப்போ நாம கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்கு தான் ரகசியம் சொல்றேன்னு சொல்றேன். இத பாரு, இதான் கடைசி தடவை. சொல்றேன்னு பூச்சி காட்டினா நான் எழுந்து போயிடுவேன். சொல்றத திருத்தமா தெளிவா சொல்லு. வித்யா என்னை மிகவும் நெருங்கி தயங்கி, சாகர், என் புருஷனை நீங்க தான் கொலை செய்யணும். செஞ்சிட்டா போச்சு. என்ன சொன்னா? கொலையா? நானா? ஒரு பத்தினி பேசுற பேச்சா இது? தாலி கட்டின புருஷனையே கூலி வச்சு கொல்ல பாக்குறியே. கூலியா நீங்க? என் காதலன் இல்லையா? ஒரு காதலன் தன் காதலிக்காக உயிரை கொடுக்கலாம், நியாயம். நீ உயிரை எடுக்க சொல்றியே. நம்ம காதல் கைகூட வேற வழி இல்லைங்க. இருக்கு. உங்க பங்களாவுக்கு கொள்ளைப்பக்க வழி இருக்கா? இருக்கு. உன் புருஷன் ஊர்ல இல்லைன்னா அந்த கதவை திறந்து வை. அதான் எனக்கு சிக்னல். நான் வர்றேன். ஆடலாம், பாடலாம், கூடலாம். ஒரு பர்மனன்ட் காதலி சிக்கிற வரைக்கும் உன்னை டெம்பரரியா கண் கலங்காம ஒரு நல்ல கள்ள புருஷனா லட்சணமா வச்சுக்கிறேன். யோசிக்காம பேசுறீங்க நீங்க. யோசிச்சா மட்டும் என்ன பிரமாதமா பேசிடுவேங்கிற? அப்போ இதான் உங்க முடிவா? முடிவு. உங்களுக்கு நான் ஒரு நாள் டைம் தரேன். எதுக்கு? நான் சொன்னதையெல்லாம் யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறதுக்கு. சாகர், ஆனா நான் உங்களை மறக்க முடியாது. இதுவரை விலகி நின்று பேசி கொண்டிருந்த வித்யா, சாகர், ஐ லவ் யூ சோ மச் என்று பாய்ந்து வந்து என்னை அப்படியே கட்டி அணைத்து கொள்ள, நான் மெழுகானேன், அவள் தீயானாள். நான் கற்பூரமானேன், அவள் காற்றானாள். நான் உப்பானேன், அவள் தண்ணியானாள். நான் ஐஸ்கிரீம் ஆனேன், அவள் சூரியனானாள்.
விம்மின அவளின் முகத்தை நிமிர்த்தி அதில் வழிந்த கண்ணீரை என் சுண்டு விரலால் துடைத்து, வித்யா அழாதே, வாழ்க்கையில நீ எவ்வளவு தூரம் கொடுமைப்பட்டிருக்க, எவ்வளவு காஞ்சு போயிருக்கன்னு புரியுது. நாளைக்கு என் முடிவை சொல்றேன், இரு, அதுக்காக விலகிடாத என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டேன். அத்தியாயம் 8. ராய் அறையில். ராய் உதட்டை பிதுக்கி சொன்னான். மடத்தனம், பெரிய மடத்தனம். இவ்வளவு அவசரமா காதலிச்சது தானே? இல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்காளே உனக்கு. அவளே இவளேன்னு பேசாத, இன்னொருத்தன் மனைவினாலும் என் காதலி. சொத்து எவ்வளவு சொன்ன? 70 லட்சத்துக்கு மேலேயாம். அட பாவி, அதை கேட்டுமா நீ யோசிக்கிறேன்னு சொன்ன? அவ அட்ரஸ் கொடு, சொல்றேன். எதுக்கு? என் மூஞ்சி பரவாயில்லையா? இந்த கொலையை நான் செஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு வர்றேன். ராய், இங்கே பாரு, காதல்ல மட்டும் பார்ட்னர்ஷிப்புக்கு வராத. ஒரே டீ குடிக்கலாம், ஒரே பொண்டாட்டி கூடாது. திரௌபதி கதை தெரியாது உனக்கு? டேய், நான் தாண்டா அவளை முதல்ல பார்த்தேன். சின்ன பிள்ளையாட்ட சண்டை போடுறியே, ஒரு தமாசுக்கு சொன்னேன், நீயே வச்சுக்கோ. என்ன முடிவு செஞ்ச? அதான் குழப்பமா இருக்கு. குழம்பம் என்ன இருக்கு? அவ ஒரு குருவியை சுட சொன்னா சுட்டுடலாம், மனுஷனை சுட சொல்றாடா. என்ன வித்தியாசம்? ஒரே துப்பாக்கி, ஒரே குண்டு, அடிபடுற பொருள் தானே மாறுது. கொலை என்ன சின்ன விஷயமா? இல்ல, 70 லட்சமும் சின்ன விஷயம் இல்லையே. போதாததுக்கு ரதி மாதிரி பொண்டாட்டி அமையுது. நல்ல சான்ஸ்டா வித்யா. ஏண்டா, அவ்வளவு சுலபமா கொலை செஞ்சிடலாமா? மனசுல தைரியமும் தீர்மானமும் இருந்தா சுலபம். என்கிட்ட இருக்கிறதா ஏதாச்சும் சொல்றா? இங்க பாரு வித்யா, நீ அவகிட்ட போய் உன் புருஷனை கொலை பண்றதுக்கு நான் ரெடி, எப்படி கொல்லலாம்னு கேளு. அவளே திட்டம் போட்டு கொடுப்பா. 8 சாப்டர் ஆச்சுடா, போலீஸ் வர நேரம் இல்லையாது. மாட்டிக்கிட்டா கம்பி என்றதுக்கு உனக்கு புதுசா சொல்லி தரணுமா? பாத்தியா, பயமுறுத்துற. தைரியமா செய்டா. போலீஸுக்கு தெரியாம கொலை செய்ய எத்தனை வழிகள் இருக்கு. அப்படியும் உனக்கு டவுட்டா இருந்தா ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார் இவங்கள ஒரு கன்சல்ட் பண்ணிக்கையேன். நான் கிழவனை கொன்று வித்யாவை மணந்து பணக்காரனாகி என் சபதத்தை முடித்து எருமை மாடு வாங்கி தந்த அப்பனை பென்ஸ்காரில் சென்று இறங்கி சந்திப்பது என்று தீர்மானித்தேன். கதவை திறந்த பின்பும் வாசலிலேயே தயங்கி நின்றேன். வாங்க, உள்ள வாங்க என்றாள் மஞ்சள் சேலை வித்யா. கிழவன் பம்பாயிலிருந்து வந்தாச்சா? இல்ல, நாளைக்கு தான் வருவாரு. அப்ப சரி என்று உள்ளே வந்தேன். நேராய் அவள் அறைக்கு வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் உன் புருஷனை கொலை செய்யறதா தீர்மானிச்சிட்டேன். அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று என்னை உரசி அமர்ந்தாள். எனக்கு சங்கடமா இருக்கு. ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. இந்த கொல்ற பிசினஸ நீ ஏன் செய்யக்கூடாது? கொலையும் செய்வாள் பத்தினின்னு தான் பழமொழியே இருக்கே. கொலையும் செய்வான் கள்ளக்காதலன்னு எங்கேயாச்சும் பழமொழி இருக்கா? நான் எப்பவோ இதை யோசிச்சுட்டேன் சாகர். அந்த காரியத்தை நான் செஞ்சா கண்டுபிடிச்சிடுவாங்க. 2வது, ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பெண்ணால இந்த விஷயத்துல செயல்பட முடியாது. வாஸ்தவம், ஆம்பளை செய்ய முடிகிற சில காரியங்களை பொம்பளைங்க செய்ய முடியாதுன்னு அடிக்கடி சொல்வார் சுஜாதா. சாகர், அந்த பொன்னான நாளை என்னைக்கு வச்சுக்கலாம்? நம்ம கல்யாண நாளை தானே? இல்ல, என் புருஷனோட கர்மாதி நாளை. அது செத்து 10ஆம் நாள் வைப்பாங்க. உங்கள எப்படி? அதான் எப்போ கொலை பண்றீங்க, எப்போ ஷேவ் பண்றீங்கன்னு கேட்குற மாதிரி சாதாரணமா கேட்குறியே. உன் புருஷனோட நடை உடை பழக்க வழக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தானே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைக்க முடியும். அவ்வளவு திட்டம் எல்லாம் வேணாம். சந்தர்ப்பத்தை நானே சொல்றேன். நாளைக்கு என் புருஷன் வந்துடுவாரு. நாளன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? சனி. அப்போ ஞாயிறு. கம்ப்யூட்டர் மாதிரி டான் டான்னு இதெல்லாம் சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன? அவரை அழைச்சிக்கிட்டு மகாபலிபுரம் போக போறேன். கடைசியா ஒரு பிக்னிக்கா? இல்ல, மகாபலிபுரத்துல தான் நீங்க அவரை கொலை செய்ய போறீங்க. நீங்களும் மகாபலிபுரம் வர்றீங்க. உன் கார்லையா? எப்படி அறிமுகப்படுத்துவ? கார்ல இல்ல, தனியா வர்றீங்க. மகாபலிபுரத்துல எங்களை ஃபாலோ பண்றீங்க. அவரை நான் அதிகம் கூட்டம் இல்லாத தனிமையான பகுதிக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க நீங்க வர்றீங்க. டுமீல்னு அவரை சுடுறீங்க. நீங்க கூட்டத்தோட கலந்ததுக்கு அப்புறம் நான் கத்த ஆரம்பிப்பேன். எப்படி திட்டம்? நல்லா இருக்கு. ஆனா ஒரு சிக்கல். என்ன? என்கிட்ட துப்பாக்கி இல்ல. நான் தர்றேன் அவரோட துப்பாக்கி எடுத்து. உன் புருஷன் பொழைச்சுக்கிட்டா நான் எதுக்கு பக்கத்துல இருக்கேன்? கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட மாட்டேன். அந்த கவலை உங்களுக்கு வேணாம். சுட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அலையோட சத்தத்துல துப்பாக்கி சத்தம் கேட்காது. நான் அழைச்சிட்டு போக போறதோ தனிமையான பகுதி. அதனால யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அட்டகாசமான திட்டம். வித்யா, உன்னை அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கட்டுமா? வர வர எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குறீங்களே. நான் உடனே தைரியம் பெற்று அவளுக்கு முத்தம் கொடுத்த போது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அவள் வெடுக்கென்று விலகி கொண்டு ஜன்னலுக்கு சென்று எட்டி பார்த்து, அச்சச்சோ, என் புருஷன் வந்துட்டாரு என்றாள். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த ஜன்னல் வழியா குதிக்க முடியுமா உங்களால? பாவி, 30 அடிக்கு கீழே தரை. நான் உசுரோட இருந்தாதான் கொலை செய்ய முடியும். அப்ப எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்குங்க. நான் இங்கு அங்கு ஓடி ஃப்ரிட்ஜை திறந்து நுழைய பார்த்தேன். அலமாரியை திறந்து நுழைய பார்த்தேன். சரியில்லை. மூதாதையர்கள் பின்பற்றின அதே வழியை பின்பற்ற முடிவு செய்து கட்டிலுக்கு அடியில் சென்று நீளமாக படுத்துக்கொண்டு முதல் காரியமாக தும்மல் போட்டேன்.
4 பக்கமும் பெட்ஷீட்டை கீழே இறக்கி விட்டு நீங்க இங்கேயே இருங்க, மூச்சு காட்டாதீங்க, அவரை சாமர்த்தியமா எங்கேயாச்சும் அனுப்பிட்டு நான் சொன்னதும் வெளியில வரலாம். ஓட்டமாய் ஓடினாள் வித்யா. நான் சைடில் திரும்பி அரைவாசலை பார்க்க இப்போது ஷூ கால்களும் கொலுசு கால்களும் இணையாய் உள்ளே வந்தன. என்ன வித்யா, இந்த ஒரு வாரத்துல உனக்கு பொழுது எப்படி போச்சு என்றான் கனத்த குரலில் கிழவன். உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியலங்க. ஒரு வாரமா ஆச்சு நீங்க போய். உலக போய் பாவி. ஏன் இழைச்சிருக்க டார்லிங்? ஒரு நாள் ஒரு நிமிஷம் உங்களை பார்க்கலன்னாலும் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஒரு வாரம் பம்பாயில போய் தங்கிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? கோச்சுக்காதடா கண்ணா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐயோ, இது என்ன ஓட்டை ஓட்டையா கொசுவலை மாதிரி இந்த நைட் ட்ரெஸ்? இதான் இப்போ ஃபேஷன். இப்போ இதை நீ போட்டுக்கணும். இப்ப வேணாங்க, கருமம் எல்லாம் அப்படியே தெரியும். நான் யாரு, அண்ணியனா? சும்மா போடு. வீட்டுக்கு வந்ததுமே உன்னை போட சொல்லி பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எச்சில் விழுங்கினேன். என்ன வித்யா இவ்வளவு தயங்குற? போடுன்னா, இந்த ரூம்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யாரு இருக்காங்க? நான் வித்யாசாகர் பிஏ இருக்கேன்டா என்று சொல்ல துடித்தேன். நான் இதை போட்டுக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன டார்லிங்? முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வருவீங்களாம், அவ்வளவுதானே? குளிக்கிறதுக்கு முன்னாடி வளையல் சப்தம் கேட்டது. வேணாங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வரேன். நீ இந்த நைட் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ரெடியாயிரு. அந்த கருப்பு ஷூக்கள் இப்போது நகர டொயிங் என்று ஒரு 4 காசு கீழே விழுந்து ஆசையாய் என்னை நோக்கி ஓடி வந்தது. நான் பதறினேன். அந்த மனுஷன் குனிந்து என்னை பார்க்க போகிறான். அதற்குள், என்னங்க, காசு தானே, நான் எடுக்கிறேன் என்று வித்யா மண்டியிட்டு குனிந்து என்னை பார்த்து கையை நீட்ட நான் அவள் கையில் வைத்து சிரித்து, இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கலையா நீ என்றேன் கிசுகிசுப்பாக. என்ன வித்யா, கிடைக்கலையா? நகரு, நான் பார்க்கறேன். வேணாங்க, கிடைச்சிடுச்சு என்று நிமிர்ந்தாள். அப்புறம் நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம 2 பேரும் மகாபலிபுரம் போகலாமாங்க? இங்க போர் அடிக்குதுங்க. அவ்வளவுதானே, போகலாம். இப்போது ஒரு கருப்பு பூனை என்னை நோக்கி ஓடி வந்தது. மியாவு என்றது. காட்டி கொடுத்து விடுமே என்று நடுங்கினேன். அதற்குள் புருஷன் அறையுடன் இணைந்த பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொள்ள, வெளியில வாங்க என்றால் மெதுவாக. வந்தேன். முகம் பூரா ஒட்டடை. சீக்கிரம் போயிடுங்க, நாளைக்கு சாயங்காலம் கடற்கரைக்கு வாங்க, துப்பாக்கி தரேன். ஒரே ஒரு கேள்வி. என்ன? உன் புருஷன் பேர் என்ன? சிவசுப்ர மாதவ பத்மநாப சுந்தர பாலகணேச மூர்த்தி. இதுக்காகவே கொலை பண்ணணும். எத்தனை பேரோட பேர்களை இந்த ஒரு ஆளே வச்சிருக்கிறாரு. வரட்டுமா டார்லிங்? கிழவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் டார்லிங்னு கூப்பிட தோணுது. வித்யா, துண்டு எடுத்துட்டு வா. நான் வாசலுக்கு ஓடினேன் அவசரமாக. அத்தியாயம் 9. மகாபலிபுரம். சீறி வரும் கடல் அலைகள். சவுக்கு மரம் நிறைந்த தோப்பின் விளிம்பு. ஜமுக்காலம் விரித்து வித்யாவும் சிவசுப்ர மாதவ பத்மநாப சுந்தர பாலகணேச மூர்த்தியும். என் கையில் துப்பாக்கி. மாப்ப சூப்பா கா மூர்த்தியின் முதுகின் பின்னால் நான். வித்யா என்னை பார்த்தாள், கண்ணடித்தாள். நடுங்கும் கையை ஸ்டெடியாய் பிடித்து சுட்டேன். மூர்த்தியின் முதுகு பூரா ரத்தமாக திரும்பின. அவர் கையிலும் ஒரு துப்பாக்கி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கொன்னவன் யாரும் தப்ப முடியாதுடா. என்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறார். நான் வேகமாக ஓட, டுமீல்! என் விழாப்புறத்திலிருந்து குபு உபு என்று ரத்தம் வழிந்து என் உடை முழுக்க நனைக்க நான் விழித்து கொண்டு பார்த்தபோது தூக்கப்புரலில் கைப்பட்டு பானை கவிழ்ந்து தண்ணீர் ஓடி நான் முழுக்க நனைந்திருந்தேன். சற்று தள்ளி சுகமாய் உறங்கின ராயின் பக்கம் விரலால் பாதை போட்டு தண்ணீரின் ஓட்டத்தை திருப்பிவிட்டேன். மறுநாள் மாலை கடற்கரையில் வித்யாவிடம் என் கனவை பற்றி கவலையாய் சொன்னேன். நீங்க பயப்படவே தேவையில்லை, அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு துப்பாக்கி தான். அதைத்தான் இதோ நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேனே. தன் கைப்பையை திறந்து காட்டினாள். கொலைகார குரோமியம் சாந்தமாக படுத்தியிருந்தது. இதுல 6 தோட்டாக்களும் நிரப்பப்பட்டிருக்கு. எங்க வச்சுக்கிறீங்க? கை தவறி இழுத்துட்டா ஒன்னும் ஆகாது. இதை பாருங்க, இதான் சேஃப்டி கேட்ச். இதை விளக்கிட்டு சுட்டாதான் குண்டு பாயும். நான் நடுக்கமாக வாங்கி என் வயிற்றில் செருகிக் கொண்டேன். திடீரென்று எனக்கு அழுகை வந்தது. என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? நாளைக்கு எவ்வளவு சென்டிமெண்டான காட்சி நடக்க போகுது வித்யா. தான் உசுரோட இருக்கிறப்பவே தன் மனைவியாக போகிறவளை விதவை கோலத்துல பார்க்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? உண்மையா பார்த்தா நீங்க பண்ண போறது புரட்சி. கொலை செய்யறது புரட்சியா? இல்ல, அதுக்கப்புறம் செய்ய போறது ஓடுறதா? அதுல என்ன புரட்சி இருக்கு? ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, இந்த சமுதாய புரட்சி எத்தனை இளைஞர்களுக்கு வரும் சாக? எல்லா விதவைகளும் உன்ன மாதிரி 70 லட்சம் ரூபாய் சொத்தோட இருந்தா எல்லா இளைஞர்களுமே புரட்சிவாதிகள் தான். சரி, நேரமாச்சு, நான் புறப்படட்டுமா? வித்யா, மகாபலிபுரத்துல நான் முன்கூட்டியே காத்திருப்பேன். சரி, காலையில சரியா 10 மணிக்கு எங்க கார் வரும். அதுல இருந்து எங்களை தொடர்ந்து வர வேண்டியது உங்க வேலை. சரி, சின்ன பிள்ளை மாதிரி ரூமுக்குள்ள துப்பாக்கியை சுட்டு பார்க்காதீங்க. இது அசல் துப்பாக்கி. தெரியும், இதுல ஒரே ஒரு தோட்டாவோட மதிப்பு 70 லட்சம். அதை நான் வீணடிப்பேனா வித்யா? வாங்க, வழியில உங்களை இறக்கி விடுறேன். புறப்பட்டு காருக்கு வந்தோம். அத்தியாயம் 10. லா அண்ட் ஆர்டருக்கான ஐஜி
முதலில் தன் முரட்டு மீசையை தடவி கொண்டார். பிறகு தன் எதிரே நின்ற அதிகாரிகளை பார்த்தார். கவனமா கேட்டுக்கங்க. வல்பட்டட்டைனாங்கிற நாட்டில இருந்து அதோட அதிபர் இந்திய அரசாங்கத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கிறார். அவர் இந்தியா பூரா சுத்தி பார்க்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலம் டெல்லியில இருந்து விமானத்துல மெட்ராஸ் வராரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சரோட மகாபலிபுரம் போய் திரும்பி சாயங்காலம் மதுரை புறப்படுறாரு. அந்த அதிபருக்கு எதிராக சில கோஷங்கள் எழுதி மெட்ராஸ் சுவர்கள்ல ஒரு கும்பல் ஒட்டி இருக்காங்க. இதுல இருந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த அவரோட பயணம் முழுக்க நாம பிரமாதமான பாதுகாப்பு அவருக்கு கொடுத்தாகணும். குறிப்பா மகாபலிபுரத்துல அவர் சுத்தி பார்க்குற சமயம் கடுமையான செக்யூரிட்டி வேணும். கொலை முயற்சி கூட நடக்கலாம். எதையும் எதிர்பார்த்து நம்ம பாதுகாப்பு முறைகள் அமையணும். மகாபலிபுரத்துல கடுமையான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் செஞ்சிடுங்க. சந்தேகத்துக்கிடமா யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்து வைங்க. அதிகாரிகள் கோரஸாக எஸ் சார் என்றார்கள். டூரிஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமும் யாரும் வச்சுக்க அனுமதிக்காதீங்க. மறுபடி எஸ் சார். அத்தியாயம் 11. ராய் கொட்டாவியோடு தேதி கிழித்தான். நான் ஏற்கனவே குளித்து முடித்து தலை சீவி கொண்டிருந்தேன். வித்யா, சொன்னா கேளேன், நானும் வர்றேனே. நான் என்ன சினிமாவுக்கா போறேன்? குற்றம் செய்யறதே தப்பு, அதையும் துணையை அழைச்சிக்கிட்டு போய் செய்யறது பெரிய தப்பு. நீ இங்க இருந்து என்ன ஆசீர்வதி போதும். சரி, நல்லபடியா கொலை செஞ்சுட்டு வா. ராய், நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணுமே. என்ன? இந்த கொலை ரகசியத்தை நீ சாகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மாட்டேன். பதிலுக்கு நீயும் ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் வித்யா. நல்லபடியா கொலை செஞ்சு அந்த ஆளு செத்து போய் நீ பெரிய பணக்காரன் ஆனதும் என்ன மறந்துடக்கூடாது. சேச்சா, மறப்பேனா உன்ன? மெட்ராஸ்க்கு வர சொன்னதே நீதானே. வந்ததுனால தானே வித்யாவை பார்த்தேன். அதனால உன்னை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டாட வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் கைலியை உருவி விட்டு பேண்ட் அணிந்தேன். அலமாரியில் இருந்து அந்த துப்பாக்கியை எடுத்து வயிற்றை உள்ளே இயக்கி பேண்ட்டுக்குள் செருகி கொண்டேன். அலமாரியின் உள்கதவில் ஒட்டியிருந்த கேலண்டர் சாமியை வணங்கினேன். கொலை நல்லபடியா நடந்துட்டா 70 லட்சத்துல 0.001% உன் கோயில் உண்டியல்ல போடுறேன். ராய் விபூதி பொட்டலம் பிரித்து என் நெற்றியில் வைத்துவிட்டு ஜெயத்தோட வா என்றான். அவ பேரு ஜெயம் இல்லடா, வித்யா என்று புறப்பட்டேன். இப்போதுதான் முழுசாக விடிந்து முடிந்திருந்தது. குறி சரியாக அமையுமா என்று கவலையாக இருந்தது. கண்காட்சியில் பலூன்களை சுடும்போது 10 சான்ஸில் 1 சரியாக பலூனை உடைக்கும். ரொம்ப தூரத்தில் நின்று குறி பார்க்க கூடாது. 10 அடிக்குள் போய் நின்று சுட வேண்டும். நேராய் பஸ் பிடித்து பிராட்வே வந்தேன். மகாபலிபுரம் செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டேன். மனதில் திடும் திடும் என்று ஓசை, காரணமில்லாமல் உடல் எங்கும் வியர்வை. வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் கொலை அப்படித்தான் இருக்கும். போக போக சரியாகிவிடும் என்றான் ராய். பஸ் புறப்பட்டது. என் பக்கத்து சீட்காரன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை எட்டி பார்த்தேன். பயணம் முழுக்க பரபரவென்றிருந்தது. கோல்டன் பீச்சை தாண்டியதும் பஸ் வேகம் குறைந்தது. என்ன சமாச்சாரம் என்று முன் கண்ணாடி வழியாக பார்த்தால் ஒரு தற்காலிக செக் போஸ்ட். எங்கள் பஸ்ஸிற்கு முதல் பஸ்ஸில் 2 போலீஸ்காரர்கள் ஏறிக்கொண்டிருக்க நான் துல்லியமாக பதறினேன். எதுக்காக செக் பண்றாங்க என்றேன் அருகில். யாரோ வெளிநாட்டு அதிபர் மகாபலிபுரத்தை சுத்தி பார்க்க வர்றாராம். அவரை கொலை செய்ய முயற்சிகள் நடக்குதாம். அதனால எல்லா திசையில இருந்தும் மகாபலிபுரத்துக்கு வர்ற எல்லா வாகனங்களையும் செக் பண்றாங்க. யாராச்சும் ஏதாச்சும் ஆயுதம் வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு. எனக்கு நாக்கு வறண்டது. ஐயோயோ, என்ன செய்வது இப்போது? உடம்பை தடவி பார்க்கும்போது அடிவயிற்றில் பளிச்சென்று காட்டி கொடுக்குமே. கட்டி என்றால் நம்புவானா? ஒரு பேனா கத்தி என்றால் பேரிக்காய் நறுக்க வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம், நம்புவான். துப்பாக்கிக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு முந்தின பஸ்ஸை நான் உற்று பார்த்தேன். 2 போலீஸ்காரர்களும் கையில் நீளமாக ஒரு கருவி மாதிரி வைத்துக்கொண்டு ஒவ்வொருவர் உடம்பிலும் அதை வைத்து தடவுவது தெரிந்தது. அது என்னங்க அது? என்னமோ செய்யறாங்க. அதான் மெட்டல் டிடெக்டர். துப்பாக்கி எதுவும் இருந்தா அது கண்டுபிடிச்சிடும். போச்சுடா. என்ன சாராச்சு? ஏன் நெளியறீங்க? ஒண்ணுமில்ல, ஒண்ணுக்கு போகணும். நான் அவசரமாக இறங்கி சாலையோரத்தில் சற்று தள்ளி இருந்த ஒரு புதர் மறைவுக்கு சென்று சும்மாச்சுக்கும் ஜிப்பை இறக்கி வைத்து கொண்டு துப்பாக்கியை எடுத்து புதருக்குள் போட்டேன். விடுவிடுவென்று ஓடி வந்து மறுபடி அமர்ந்து கொண்டேன். அந்த 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கியதும் முதல் பஸ் நகர்ந்தது. அவர்கள் எங்கள் பஸ்ஸில் ஏறினார்கள். பெட்டிகளை திறந்து பார்த்தார்கள். உடம்பில் தடவி பார்த்தார்கள் கருவியால். நல்லா தடவிக்குங்க சார். அருணாக்கொடியில தாயத்திற்கு, அதுக்கு கூட பீப்பிங்குமா இது என்றேன். அவர்கள் இறங்கி டிரைவர் போகலாம் என்றதும் பஸ் புறப்பட்டு 20 அடி சென்று கியர் மாறும் நேரத்தில் ஹோல்டான் என்று கத்தினேன். என்ன என்றார் டிரைவர். யூரின் பாஸ் பண்ண போன இடத்துல என் மணி பர்ஸ் தவறி விழுந்துடுச்சு. ஒரே நிமிஷம், எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சார். நான் மறுபடி புதருக்கு ஓடி வந்து குனிந்து துப்பாக்கியை மறுபடி வயிற்றில் செருகி கொண்டு மணி பர்ஸை கையில் வைத்துக்கொண்டு சாலைக்கு வர அந்த கான்ஸ்டபிள் என்ன என்றான். ஒண்ணுமில்ல, மணி பர்ஸ் விழுந்துருச்சு, நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. சரி சரி போங்க.
நான் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டதும் பஸ் புறப்பட்டது. சும்மா சொல்லக்கூடாது சார், நம்ம போலீஸார் சமயத்துல திறமையா செயல்படுவாங்க என்றான் பக்கத்து சீட். நான் சிரித்து கொண்டேன். சமயத்துல இந்த கொலைகார பசங்க அவங்கள விட சாமர்த்தியமா இருப்பாங்க சார் என்றேன். போலீசிடம் தப்பியது எனக்கே ஆச்சரியமாய் இருந்தது. வாழ்க்கையில் என் மூளை இத்தனை சுறுசுறுப்பாய் இயங்கி நான் பார்த்ததே இல்லை. மகாபலிபுரம் வந்து இறங்கின போது சாலைகள் முழுக்க 20 அடிக்கு ஒரு போலீஸ் ஆயுதமேந்தி நிற்பதை பார்த்தேன். ச்சே, போயும் போயும் இன்றைக்கு பார்த்தா வித்யா நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பரவாயில்லை, ஒரு சவாலான சூழ்நிலையில் சாதித்து காட்டுவதுதான் சாமர்த்தியம். நான் அப்படி இப்படி உலாத்தினேன். ஒரு ஹோட்டலில் நாக்கு கசக்க காப்பி சாப்பிட்டேன். ஒரு கேரளா பஸ்ஸில் இருந்து உதிர்ந்த முண்டுகளை ரசித்தேன். சொன்னபடி 10 மணிக்கெல்லாம் சிவப்பு மாருதியில் வித்யா வந்து சேர்ந்தவள் என்னை தேடினாள். அந்த கிளமூர்த்தி கூலிங் கிளாஸ் அணிந்து தலையில் கோழி இறகு செருகின தொப்பியெல்லாம் வைத்திருந்தான். கார் நேராக கடற்கரை செல்லும் பாதையில் போவதை கவனித்து நான் நிதானமாக நடந்து 10 நிமிடத்தில் நின்று கொண்டிருந்த காரை அடைந்தேன். சற்று தூரத்தில் கடல் அலைகளை நோக்கி இருவரும் நடந்து கொண்டிருக்க வித்யா அடிக்கடி திரும்பி பார்த்து என்னை பார்த்து விட்டாள். கிழவன் அறியாத வண்ணம் கை காட்டினாள். நானும் ரகசியமாக கை காட்டிவிட்டு அவர்களை தொடர்ந்தேன். அலைகளின் ஓரமாக நின்று கிழவன் கேமராவில் வித்யாவை கிளிக் செய்தான். வித்யா சேலை நனையாமல் தன் வெண்ணெய் கால்களை வெளிப்படுத்தி கொஞ்சம் உயர்த்தி பிடித்திருக்க, ச்சே, இவளுக்காக 10 கொலை கூட செய்யலாம். 30 அடி தூரம் இடைவெளி விட்டு நானும் பேண்டை முழங்கால் வரைக்கும் சுருட்டி விட்டு கொண்டு நீர் முனையில் நின்றேன். அவர்கள் பேசுவதை கேட்க முடிந்தது. வித்யா, ஹோட்டல்ல ரூம் போடலாமா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நோ டார்லிங், இன்னைக்கு பார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எவ்வளவு நேரம் தண்ணியில நிற்கிறது? 5 ரதம் பார்த்திருக்கியா நீ? அதெல்லாம் வேணாங்க, எனக்கு கூட்டமே பிடிக்கல. கூட்டமே இல்லாத தனிமையான இடத்துக்கு போகலாம். எங்க? அதோ பாருங்க ஒரு பாறை, அதுக்கு அந்த பக்கம் போயிடலாம். சரி, போலாமே. கடற்கரையோரமாகவே அந்த பாறையை நோக்கி அவர்கள் நடக்க நானும் சுற்றிலும் ஒரு தரம் பார்த்து கொண்டு மெல்ல தொடர்ந்தேன். 15 நிமிட நடைக்கு பின் அந்த பாறை பகுதி மிக தூரத்தில் சின்ன உருவங்களாகத்தான் மனிதர்கள் தெரிந்தார்கள். இங்கே அணுகுண்டு வெடித்தால் கூட அவர்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை. நான் தொடர்வதை கிழவன் அறியவே இல்லை. வித்யா மட்டும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டாள். எனக்கு திடீரென்று ஒருவித நடுக்கம் வந்துவிட்டது. இந்த கிழவன் செத்து போய் அப்புறம் ஆவியாக வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டானா? இந்த சந்தேகத்தை நான் ராயிடம் கேட்டேன். அப்படி ஏதும் நடந்தால் அவனுக்கு தெரிந்த மலையாள மாந்திரிகன் மூலம் சரி பண்ணி விடலாம் என்றிருந்தான். பாறை ஒரு பெரிய சுவர் மாதிரி அமைய அந்த பக்க சரிவில் அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க நான் இந்த பக்கத்தில் மெதுவாக எட்டி பார்த்தேன். 2 கைகளையும் பின்னால் ஹாயாக ஊன்றிக்கொண்டு எனக்கு முதுகு காட்டிக்கொண்டு கிழவனும் அவனுக்கு நேர் எதிராக என்னை பார்த்தபடி வித்யாவும் அமர்ந்திருக்க, வித்யா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீங்க என்ன மந்திரவாதியா உயிரை தனியா எடுத்து என் மேல வைக்கிறதுக்கு? பாத்தியா, இந்த குறும்பான பேச்சு தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. வித்யா, எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? நாலாந்தாரமா இன்னொரு பொண்ணை கட்டிக்கணும்னா, சே, அது இல்லை. நான் சாகிறப்போ நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். உன் மடியில தலை சாய்ச்சு நான் செத்து போகணும். இதான ஆசை, நிச்சயம் நடக்கும் என்றாள் வித்யா. நான் மெல்ல எட்டி பார்த்தேன். சுடு என்பது போல தலையசைத்தாள். அவள் தலையசைத்ததை அந்த படுபாவி கிழவன் பார்த்து விட்டான். என்ன இங்க என்று அவன் திரும்பி பார்க்க நான் குனிந்து கொண்டேன். ஒண்ணுமில்லங்க, கழுத்துல சுளுக்கு, இப்போ போயிடுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்க சாகிறத பத்தி பேசணும். நான் சுற்றிலும் பார்த்து கொண்டு வயிற்றிலிருந்து துப்பாக்கியை வெளியில் எடுத்தேன். என் விரல்கள் நடுங்கும் வேகத்தை பார்க்கையில் வித்யாவையே தவறி சுட்டு விடுவேனோ என்று பதட்டமாக வந்தது. மெல்ல துப்பாக்கியை சேஃப்டி கேட்சை விலக்கினேன். அந்த சத்தம் அந்த பக்கம் கேட்டுவிட்டது. என்ன சத்தம்? என்னமோ கிளிக்னு சத்தம் கேட்கல என்றான் அந்த பாம்பு காதன். ஒண்ணுமில்லையே, எனக்கு கேட்கலையே என்றாள் வித்யா. நான் துப்பாக்கியை ஸ்டெடியாய் பிடித்து கொண்டேன். எனக்கு தெரியாத அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டேன். மறுபடி எட்டி பார்த்தேன். கிழவன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தான். நான் துப்பாக்கியை நீட்டினேன். சரியாய் துப்பாக்கி முனைக்கும் அவன் முதுகுக்கும் 6 அல்லது 7 அடி தூரம்தான் இருக்கும். அவனுடைய ஏராளமான முதுகில் நட்டநடு சென்டரை நிதானமாக குறிப்பார்த்து துப்பாக்கியின் குதிரையை இழுத்த போது கண்ணை மூடிக்கொண்டேன். டுமீல்! அப்படியே மல்லாக்க வித்யாவின் மடியில் விழுந்த கிழவன் தன் கடைசி ஆசையை நிறைவேற்றி கொண்டவன் பொக்கென தலையை சரித்து செத்துப்போனான், சிவப்பு முதுகுடன். எப்படி வித்யா என்று நான் அவளை சிரிப்பாக பார்த்து அதிர்ந்தேன். வித்யாவின் முகத்தில் சிரிப்பே இல்லை, மாறாக அனல் அடித்தது. மார்புகள் விம்மின. சட்டென்று எழுந்தாள். விருட்டென்று தன் ஜாக்கெட்டில் 2 இடங்களில் கிழித்து கொண்டாள். பாவி, கொன்னுட்டியேடா என் புருஷனை! இதென்னடா கூத்து? நான் பாட்டிற்கு கொள்ளை பக்கம் வழியாக காதல் செய்கிறேன் என்றவனை என் புருஷனை கொல்லு என்று சுருதி ஏற்றிவிட்டு துப்பாக்கியும் கொடுத்து திட்டமும் சொல்லி சுடச் சொன்னவளுக்கு என்ன ஆயிற்று? ஒருவேளை இன்ப அதிர்ச்சியால் மூளை பிசகிவிட்டதோ? ஒரு காளியின் உக்கிரத்துடன் என்னை பார்த்தாள்.
டேய், என் புருஷனை கொன்னுட்டியேடா பாவி ஒன்ன என்று என் மீது பாய நான் புரியாமல் ஓட ஆரம்பித்தேன். பிடி உஷா மாதிரி அந்த வேகத்தில் துரத்தி வந்தாள். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் இவள், மற்ற பக்கங்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள். நான் எங்கே ஓடுவேன்? சட்டென்று அப்படியே நின்று திரும்பி, வித்யா, உனக்கு என்ன பைத்தியமா என்று சொல்ல சொல்ல என் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். கத்த ஆரம்பித்தாள். ஓடிவாங்க, ஓடிவாங்க, என் புருஷனை கொன்னுட்டான். என்னடா இது விபரீதம் என்று புரியாமல் நான் திமிரிக்கொண்டு மறுபடி ஓட, அவள் மீண்டும் துரத்த, கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜனக்கும்பல் எங்களை நோக்கி ஓடிவர, அதில் போலீஸ் தலைகளும் நிறைய இருக்க, கையில் சூடான துப்பாக்கியுடன் நான் மாட்டிக்கொண்டேன். வித்யா மண்டையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். என்னை கெடுக்க வந்தான். என் புருஷன் துப்பாக்கி எடுத்து தடுத்தாரு. அதை தட்டி பறிச்சு அதாலேயே என் புருஷனை கொன்னுட்டான். எனக்கு சொய்யா சொய்யா என்று உலகம் சுற்றியது. ஸ்பெஷல் டியூட்டியில் வந்திருந்த கான்ஸ்டபிள்களில் ஒருவர், அட இந்த பயலா, அன்னைக்கே இவனை விட்டது தப்பா போச்சு. ரொம்ப நாளா இவங்களை வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இவன். அத்தனை குழப்பத்திலும் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கிறதே என்று நிமிர்ந்து பார்த்தால் 706. எனக்கு எதுவுமே புரியவில்லை. அத்தியாயம் 12. மாஜிஸ்ட்ரேட் துரிதமாக செயல்பட்டார். 15 நாள் ரிமாண்டில் என்னை வைத்தார். போலீஸ் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து கையெழுத்து போட சொன்னது. சோகமாய் வந்து சந்தித்தான் செங்கல். என்னடா செங்கல், இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே. கடைசி நிமிஷத்துல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சி என்னை காட்டி கொடுத்துட்டாளேடா. நான் 20க்கு மேல வக்கீல்களை பார்த்துட்டேன். கொஞ்சம் கூட ஜெயிக்க சான்ஸ் இல்லாத கேஸு, அதனால எடுத்துக்க மாட்டோம்னுட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? சென்ட்ரல் ஜெயிலையாவது ஏதாச்சும் வேலை தருவாங்க, பொழுது போகும். ரிமாண்டில் இருக்கிறப்ப என்ன செய்ய முடியும்? அடுத்த ஜென்மத்திலேயாவது விஸ்கி தாகம் வேணாம், தண்ணி தாகம் போதும்னு நினைக்க வேண்டியதுதான். என்னடா ராய், அடுத்த ஜென்மம்னு பேசுறியே, அப்போ இந்த ஜென்மம் அவ்வளோதானா? விதி வலியது வித்யா. விசாரிச்சேன். இப்பெல்லாம் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஜட்ஜுகள் தயங்குறதே இல்லையாம். ஒன்று செய்கிறேன். என்ன? கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் செங்கல்வராயன் தான், அவன் தான் திட்டம் போட்டு கொடுத்தான்னு சொல்லிடுறேன். பாவி, என்ன ஏண்டா இழுக்கிற? வாழ்விலையும் தாழ்விலையும் கூட இருக்கிறவன் தாண்டா உண்மையான நண்பன். சரி, நான் உண்மையான நண்பன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா? செங்கல், எனக்கு ஒரு உதவி செய். சிகரெட் வேணுமா? இல்லை, நீ போய் வித்யாவை பாரு, உண்மையை தெரிஞ்சுக்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்ப மாட்டேன். என்னை போலீஸ் ஜீப்பில் அழைச்சிட்டு போகிறப்போ எப்படி சிரிச்சா தெரியுமா? இதில் ஏதோ சூது இருக்கு. 2 நாளில் காதல் வந்தப்போ நான் இதைத்தான் சொன்னேன். அப்போது உனக்கு காதல் ஜுரம், அதில் என் வார்த்தையை ஏற்றுக்க மாட்டேன்னுட்ட. செங்கல், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு என் மேலே காதலே கிடையாது, எல்லாம் நடிப்பு. அவள் புருஷனை நான் கொலை செய்யணுங்கிறதுக்காக அவ்வளவு திறமையா நடிச்சு என்னை பயன்படுத்திட்டா. சும்மா சொல்லக்கூடாது, ஜெயிலில் எல்லாருக்கும் ஞானம் வந்துடும் போல இருக்கு. அவளை நான் பழி வாங்கணும்டா. தூக்கில் போட்டதும் ஆவியா மாறி போய் அவளை விடாத. உனக்கு கிண்டலா இருக்கா? எப்படியும் 14 வருஷம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. செங்கல், என் சபதத்தை உங்ககிட்ட கைமாத்தி விடுறேன், நீ நிறைவேற்றியா? என்ன? என்னை உள்ள தள்ளின அவளை தண்டிச்சே ஆகணும் நீ. ஏன், நீ உள்ள இருக்கிறது போதாதா? சரி விடு, நீ வேணா, அவளை நானே நியாயம் கேட்டுக்கிறேன். எப்படி, ஃபோன்லையா? இல்லை, நேரில். 14 வருஷத்துக்கு அப்புறம் நியாயம் கேட்கறதுக்கு இப்போ என்ன? செங்கல், என்னை சாதாரணமாக நினச்சிட்டல்ல. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னும் ஊருக்கு உங்கள் அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கல. நீ சரின்னு சொன்னால் சொல்லிடுறேன். டேய், இந்த அவமானத்தை தெரிவிச்சே ஆகணுமா? சும்மா இருடா. செங்கல் போனதும் நான் கனமாய் யோசித்தேன். முதலில் நான் இங்கிருந்து தப்ப வேண்டும். அப்புறம் அந்த செருக்கியை சந்தித்து முதலில் தப்பித்தல். எப்படி தப்புவது? 2 இரவுகள் யோசித்தேன். 3வது இரவு 11 மணியளவில் நான் தப்பித்தேன். எப்படி என்று கேட்காதீர்கள், சொல்ல மாட்டேன். ராஜ ரகசியம். இந்த பிரமாதமான தப்பிக்கும் முறையை சொல்லிவிட்டால் அப்புறம் அத்தனை சிறைச்சாலைகளும் காலியாகிவிடும். ஆகவே தேச நலன் கருதி நான் தப்பித்த முறையை சொல்ல மாட்டேன். முதலில் ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தேன். வித்யாவின் ஏரியாவுக்கு ஓட்டச் சொன்னேன். தெருமுனையிலேயே இறங்கி கொண்டேன். நடந்தேன் ஆவேசமாக, ஆனால் நிதானமாக. பங்களாவில் மாடியில் அவள் அறையில் விளக்கெறிவது தெரிந்தது. வாசலை அடைந்தேன். ஒரு ஜோடி செருப்புகள் கிடந்தன. இந்த செருப்புகளை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம். எங்கே என்று சடார் என்று நினைவு வரவில்லை. மாடி ஜன்னலிலிருந்து வித்யாவின் சிரிப்பு சத்தம் கேட்டது. யாரோ இருக்கிறார்கள். யார்? சிரிக்கிறாளே தெளிவாக. பாவி, பைத்தியமெல்லாம் பிடிக்கவில்லை. எல்லாம் வேஷம். அவள் புருஷனை கொல்வதற்கு நான் ஒரு கருவி, மனித கருவி. நான் கருவினேன். அடியே உன்னை. கதவில் கை வைத்தேன். தாளிட்டிருந்தது. பின்பக்கம் வந்து கதவில் கை வைக்க திறந்திருந்தது. வீட்டுக்குள் வந்தேன். நிதானமாய் மாடிப்படிகள் ஏறினேன். வித்யாவின் அரைவாசலுக்கு வந்து நின்றேன். வித்யாவின் சிரிப்பும் கூடவே ஒரு ஆணின் சிரிப்பும் ஹை பிட்சில் கேட்டன. இந்த சிரிப்பு கூட எங்கேயோ கேட்ட குரல். கதவில் துவாரம் இல்லை, ஆனால் இடுக்கு இருந்தது. அதில் காதை வைத்து கேட்டேன். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுங்க என்றாள் வித்யா. பின்ன இந்த காலத்திலையும் இப்படி ஒரு கோமாளி இருக்கான் பாரு, நமக்கு வசதியா என்றான் எவனோ அவன்.
அட இந்த குரல் அட பாவி, செங்கல்வராயன் குரல் அல்லவா இது? ராய், அவர் செத்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நாம இவ்வளவு கும்மாளம் அடிக்கிறது தப்பில்லையா? என்ன தப்பு? போலீஸுக்கு சந்தேகம் வராதா? ஏன் வருது? அந்த முட்டாப்பைய வித்யாசாகர் தான் உள்ள இருக்கானே. ரொம்ப பிரமாதமா நடிச்சிட்ட வித்யா நீ. எல்லாம் நீ சொல்லி கொடுத்த திட்டம் தானே. பின்ன உன் புருஷனை எப்படா தீர்த்து கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இவன் மெட்ராஸ் வந்து சேர்ந்தான். பார்த்தேன், பய லாயக்கான ஆளுன்னு தீர்மானிச்சேன். கரெக்டா வலையில விழுந்துட்டான். பாவம், இந்நேரம் ஜெயில்ல அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு கோபம் எத்தனை டன் வந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அவர்களை பழிவாங்கும் வெறி உள்ளுக்குள் ஸ்கிப்பிங் விளையாடியது. நேராய் கீழே இறங்கி சமையலறை போனேன். இங்கே அங்கே தேடி ஒரு நீளமான கத்தி எடுத்துக்கொண்டேன். சமையலறையில் இருந்த கண்ணாடியில் போதுமான அளவுக்கு என் கண்கள் சிவந்திருக்கின்றதா என்று பார்த்து கொண்டேன். ஏற்கனவே ஒரு கொலை செய்தாகிவிட்டது. இன்னும் 2 செய்வதனால் தப்பில்லை. 3 தரம் தூக்கு போடவா போகிறார்கள்? நான் தீர்மானமாக மறுபடி மாடிக்கு போனேன். தட் தட் என்று கதவை தட்டினேன். வாசல் கதவை சாத்தியிருக்கோம். யார் உள்ள வந்திருக்க முடியும்? நீ இரு, நான் போய் திறக்கிறேன். யார் அது என்றான் செங்கல் திறக்காமல். ஜெயில்ல வித்யாசாகர் செத்து போயிட்டான். அவனோட ஆவி வந்திருக்கேன். கதவை திறடா ராஸ்கல் என்றேன் கரகரப்பாய். உள்ளே மௌனம். சாகர் குரல் மாதிரி இருக்குங்க. உளராத வித்யா, போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற அவன் எப்படி வர முடியும்? ஆவியா வர முடியும் என்றேன் நான். கண்களை உருட்டி ஒன்றை கண் வரவழைத்து கொண்டேன். முகத்தை விகாரமாக்கி கொண்டு கத்தியை பல்லில் கடித்து கொண்டேன். உள்ளே மறுபடி மௌனம். கதவை திறக்கிறியா? ஜன்னல் வழியா வரட்டுமா? கதவு லேசாக திறக்க எட்டி பார்த்த ராய் ஆ என்று அலறி மறுபடி மூடப்போன போது குறுக்கே கால் வைத்து தடுத்தேன். வேகம் கொடுத்து தள்ள அவன் தடுமாறி தூரமாய் போய் விழுந்தான். நான் ஓடிப்போய் அவன் நெஞ்சில் வசமாய் மிதித்து கொண்டு கத்தியை எடுத்தேன். துரோகி, நீ இருக்கக்கூடாதுடா. வித்யா, என்னை மன்னிச்சிடு, என்னை கொன்னுடாத. இதான் நீ பேசின கடைசி வாக்கியம்னு உன் கல்லறையில எழுத ஏற்பாடு செய்கிறேன். மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. கத்தியை உயர்த்தி சதக் சதக் என்று 7-8 முறை குத்திவிட்டு அவன் இரத்த சகதியில் மூச்சை விட்டதும் நடுங்கிக் கொண்டு நின்ற அவளை பார்த்தேன். ஏய் பாடிங்க, என்னை மன்னிச்சிடுங்க சாகர், கொன்னுடாதீங்க. என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு நினைச்சிங்களா 2 பேரும்? என்ன சொன்ன போலீஸ்ல? உன்னை கற்பழிக்க முயற்சியா? பாவி, அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட கற்பு எங்கடி இருக்கு? எச்சில் நாயே, கிட்ட வாடிங்க. நடுங்கிக் கொண்டே வந்தாள். இந்த கத்தியை பிடி என்றேன் செங்கல் மார்பில் குத்தி நின்ற கத்தியை காட்டி. எதுக்கு? கேள்வி கேட்ட உன்னையும் இதே மாதிரி குத்திடுவேன், முட்டைக்கோஸ் வெட்டுற மாதிரி. வாடினா வந்து நான் சொன்னபடி தன் கைரேகையை கத்தியில் பதித்தாள். ஒரு பேப்பர் எடு, பேனா எடு. நடுங்கிக் கொண்டே எடுத்தாள். நான் சொல்ற மாதிரி எழுது. என்ன? போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு எழுதி கொண்டது. என் கணவன் மூர்த்தியை மகாபலிபுரத்தில் சுட்டது அவர் மனைவியான நானே. சுட்டுவிட்டு அங்கே எதேச்சையாக வந்த வித்யாசாகரின் கையில் துப்பாக்கியை கொடுத்து அவரின் கை ரேகைகளை பதிய செய்து அவர் கொன்றதாக நாடகமாடினேன். அவர் நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவர். தவிர இன்று என் படுக்கை அறையில் செங்கல்வராயன் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டேன். மனசாட்சி உறுத்தலின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறேன். எல்லாம் எழுதினவள் தற்கொலையா என்றாள். எழுதுறியா வெட்டட்டுமா? எழுதி கையெழுத்து போட்டாள். சொல்லு, உனக்கு 3 வழி தர்றேன். எப்படி தற்கொலை பண்ணிக்கிற? சேலைய உத்தரத்துல மாட்டி தொங்குறியா? துப்பாக்கியால சுட்டுக்கிறியா? விஷம் குடிக்கிறியா? என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். உனக்கு சாய்ஸ் கொடுக்கறது தப்பு. நான் கிடுகிடுவென்று கீழே ஓடி மண்ணெண்ணெய் டப்பாவும் தீப்பெட்டியும் எடுத்து வந்து அறைக்குள் நுழைந்தேன். அவள் கைகளை பின்பக்கம் கட்டிக்கொண்டு நடுங்கியபடி நின்றாள். அவளை நெருங்கி அவள் உடல் முழுக்க மண்ணெண்ணெயை கொட்டினேன். வேணா வேணா என்றாள். நான் தீப்பெட்டியை எடுத்தபோது, 1 நிமிஷம் என்ன பார்த்துட்டு கொளுத்து. பார்த்தேன். இப்போது கையில் துப்பாக்கி முளைத்திருந்தது. சிரித்தாள். வா, கிட்ட வந்து தாராளமா கொளுத்து. ஓ, இது ஆன்டி கிளைமாக்ஸா? என்ன ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. தைரியம் இருந்தா சுடு பார்க்கலாம். அவள் சுட சுட நான் சூப்பர் சுப்பராயன் ஸ்டைலில் அந்தர்பல்ட்டியெல்லாம் அடித்து ஒவ்வொரு குண்டிலிருந்தும் தப்பினேன். என்ன முறைக்கிறீர்கள்? சினிமாவில் மட்டும் நம்புவீர்களா? கிளிக் கிளிக் என்றது துப்பாக்கி. குண்டு தீர்ந்து போச்சா என்று நெஞ்சை நிமிர்த்தி அவளை நெருங்க, ஏமாந்தியா? உனக்காகவே கடைசி குண்டு வச்சிருக்கேன். சுட்டாள். என் மார்பு பொத்தல் போட்டுக்கொண்டு கசிந்தது. நான் தடுமாறி விழ பலம் எல்லாம் ஒன்று திரட்டி தீக்குச்சி கிழித்து அவளை நோக்கி எரிந்தேன். குப்பென்று பற்றி கொண்டு எரியத் தொடங்கினாள். நான் மார்பை பிடித்து கொண்டேன். சார், நான் கதையின் ஹீரோ. சாகலாமா? கொஞ்சமாவது நியாயமா இது? இப்போது என்னை காப்பாற்ற ஒரே ஒரு நபரால் தான் முடியும். ஹலோ பிரபாகர், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கள். ஹீரோ சாகக்கூடாது. இது என்ன காதல் காவியமா மனசில் நிற்க? இப்ப என்ன செய்யறது வித்யாசாகர்? கதையை முடிக்க வேணாமா? நான் ஹாப்பியா முடிக்க கூடாதா? என்னை பிழைக்க வைக்க கூடாதா? அது எப்படி முடியும்? நான் எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ தூங்கிட்டேன். அப்படி தூங்கினப்போ அந்த கனவு தான் இவ்வளவுன்னு முடிச்சிடுங்களேன்.
சாச்சா, ஒரு பக்க கதை மாதிரி ஆயிடும். இந்த கதையில செத்துப்போ, இன்னொரு கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரி என்று செத்துப்போனேன். ஓவர் டு வேதாளம். விக்ரமாதித்தன் புதிர்கதையை கேட்டபின் வேதாளம் நன்றி பிரபாகர் என்று விட்டு தன்னையே நம்பி வந்த நண்பனை மோசம் செய்த செங்கல்வராயனின் எண்ணத்துக்கு காரணம் என்ன? தன் கணவனையே கொன்றுவிட தீர்மானித்த வித்யாவுக்கு ஏற்பட்ட முடிவு சரிதானா? இதற்கு சரியான பதிலை நீ தெரிந்திருந்தும் கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாய், மிளகு நூறாய், திப்பிலி நூறாய் வெடித்துவிடும் என்றது. விக்ரமாதித்தன் பதில் சொல்லத் தொடங்கினான். வித்யாசாகர் செங்கல்வராயனை தேடி வந்தாலும் செங்கல்வராயன் உள்ளத்தில் சலவை செய்யப்படாத அழுக்காறு ஓடிக்கொண்டிருந்தது. தூய்மையான நட்பு மனதில் இல்லாததால் அவன் இவனை மோசம் செய்தான். வித்யா தன் கணவனை கொல்ல திட்டம் போட்டாள். பத்தினி பெண் செய்கிற காரியமல்ல அது. ஆகவே ஒழுக்க நெறியும் பண்பாடும் தவறிய அவளை அக்னி தேவன் தன் வசம் அணைத்து கொண்டது சரியான தண்டனையே. விக்ரமாதித்தனின் இந்த சரியான பதிலால் அவன் மௌனம் களையவே வேதாளம் அவனிடம் இருந்து விடுபட்டு மறுபடி முருங்கை மரத்தில் தொற்றிக்கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறத் தொடங்கிய போது அங்கே அடர்த்தியாயிருந்த கம்பளிப்பூச்சிகள் அவன் கைகளில் விழ வேதாளத்தை மறந்துவிட்டு வாளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தரையில் அமர்ந்து கிச் கிச்சு என்று சொரிய ஆரம்பித்தான். முற்றும்.